ஒன்று. இன்னும் சற்று நேரத்தில் ஒரு பயங்கரமான காட்சி உருவாகப் போகிறது என்பதாலோ என்னவோ அந்த காட்டுப் பிரதேசம் அமானுஷ்ய அமைதியில் தவழ்ந்து கொண்டிருந்தது. இரவு மணி 12க்கு மேலாகி விட்டது. அன்று அமாவாசை என்பதால் நிலவு கண்ணி கோபித்துக் கொண்டு எங்கோ சென்று விட இருள் கருப்பு ஆடை உடுத்தி இருந்தது. கோடிக்கணக்கான நட்சத்திரச் சிமிட்டல்களைச் சில கோப மேகங்கள் மறைக்க முயன்று கொண்டிருந்தன. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்ததால் மெலிதான குளிர்காற்று வீசிக் கொண்டிருந்தது. சுற்றிலும் உயரமான மரங்களும் புதர்களும் காட்டுக்கொடிகளும் படர்ந்திருந்தன. சில சில்வண்டுகளின் ரீங்காரம் அந்த அமைதிக்குச் சுருதி சேர்த்து கொண்டிருந்தது. அடர்த்தியான மரங்களையும் புதர்களையும் அடுத்து கொஞ்சம் சரிவான பகுதி. அதிலிருந்து நீண்ட தூரம் தள்ளி இருக்கும் தாழ்வான தரை. அதில் மரங்களும் புதர்களும் அடர்த்தி நிறைந்ததாக இல்லாவிட்டாலும் குட்டையான செடிகளும் அரை அடி உயர புற்களும் காட்டுக்கொடிகளும் நிறைந்து காணப்பட்டது. இருந்தாலும் சில 100 அடிகள் தூரம் வரை யார் வந்தாலும் பார்க்கும்படியாக இருந்தது. சரியாக இந்த இடத்தில் அடர்த்தியான பகுதியிலிருந்து சமதளம் ஆரம்பிக்கும் இடத்தருகே ஒரு பெரிய உயரமான தேவதாரு மரம். அதன் அடியில் ஒரு கயிற்றில் கொழுத்த ஆடு ஒன்று கட்டப்பட்டிருந்தது. மலைச்சாரலின் குளிர் காற்றுக்கும் அந்த பயங்கரமான சூழ்நிலை தந்த பயத்திலும் அந்த ஆடு நடுங்கிக் கொண்டிருந்தது. அடிக்கடி சுற்றுமுற்றும் பார்த்து பேந்த விழித்து பரிதாபமாக குரல் கொடுத்தது. அந்த மரத்தில் சுமார் 50 அடி உயரத்தில் பரண் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அந்த பரண் மீது துப்பாக்கியை இறுகப் பிடித்தபடி படுத்துக்கொண்டு கதரும் ஆட்டையும் கண்ணுக்கு தெரியும் தூரம் வரை சமதள பகுதியையும் பார்த்து கொண்டிருந்தான் விஜயரங்க முத்து ரகுநாத பூபதி, சுருக்கமாக விஜய். வயது 35 இருக்கும். இளமையான முகத்தில் அடர்த்தியான மீசை, கன்னக்கதுப்புகளில் எலுமிச்சம் பழம் அளவுக்கு திரண்டியிருந்தது. அழகான பெரிய கண்கள், இராணுவ வீரனைப் போல் முரட்டு உடை, இடுப்பு பெல்ட்டில் டோட்டா வரிசை. இந்த காட்டுப் பிரதேசமும் தூரத்தில் தெரியும் தேயிலை, மிளகு, ரப்பர் எஸ்டேட்டுகளும் சுற்றியுள்ள சில கிராமங்களும் புலிக்கோட்டை ஜமீனுக்குச் சொந்தமானவை. பாளையமாய் இருந்த பொழுது மிக பிரசித்தமாகவும் ஜமீன்தாரி முறையில் கொஞ்சம் குறைந்து விட்ட போதிலும் அளவற்ற சொத்துக்களை உடையதாகவும் இருந்தது புலிக்கோட்டை ஜமீன். சுதந்திரத்திற்குப் பிறகு நில உச்ச வரம்பு சட்டத்தை சாமர்த்தியமாக ஏமாற்றி இன்னும் தக்க வைத்து கொண்டிருந்தது. புலிக்கோட்டை ஜமீனின் இன்றைய வாரிசுகளில் இளையவன் தான் இந்த விஜயரங்க முத்து ரகுநாத பூபதி என்ற விஜய். ஜமீனைச் சேர்ந்த மாடுகள் மேய்ச்சலுக்குச் சென்ற பொழுது புலியின் அட்டகாசம் அதிகமாகி விட்டது என்று புகார் செய்யப்பட்டதன் பேரில் விஜய் துப்பாக்கியுடன் இந்த நள்ளிரவில் நடுக்காட்டில் காத்திருக்கிறான். புலிக்காக காத்திருக்கும் அவன் இன்னும் சற்று நேரத்தில் கிளி பிடித்து ஓடப்போகிறான் என்று உணராமல் அவன் கண்கள் புலியின் நடமாட்டம் தெரிகிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தன. வானில் கருமேகங்கள் சூழ்ந்து அந்த பகுதி முழுவதையும் தார்பூசியது போல் காரிருளாக காட்சியளித்தது. தன் கையில் கட்டியிருந்த ஸ்மார்ட் வாட்சின் பட்டனை தட்டினான். உள்ளிருந்த பல்பின் வெளிச்சத்தில் மணி 12:40 சில்லறை வினாடிகளும் தெரிந்தது. மறுபடியும் காட்டுப்பகுதியில் அவன் கண்கள் வட்டமிட்டன. அப்பொழுதுதான் அதிர்ச்சியளிக்கும் அந்த காட்சி ஆரம்பமாகியது. காட்டுக்கொடிகள் படர்ந்திருந்த அந்தச் சமவெளியில் குண்டு வெடித்தாற் போல் ஒரு சத்தம் அந்த அமானுஷ்ய வேளையில் அமைதியை கிழித்து கொண்டு கேட்டது. சத்தம் வந்த திசையை ஏறிட்டு பார்த்தான் விஜய். சமவெளியில் சில 100 அடிகள் தூரத்தில் சிவப்பு நிறத்தில் புகை மூட்டம் தரையிலிருந்து கிளம்பிக் கொண்டிருந்தது. தரை வெடித்து பூமிக்குள்ளிருந்து விஷவாயு கிளம்பி இருக்குமோ? இவ்வளவு சிவப்பு நிறத்தில் எவ்வளவு அடர்த்தியான புகை! அடுத்த வினாடி அவன் இதயம் ஒரு முறை குலுங்கத் தொடங்கியது. அந்த புகைக்குள்ளிருந்து ஓர் இளம் பெண் வெளியேறுவது தெரிந்தது. இவ்வளவு தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த பெண்ணின் முகம் சரியாக தெரியாவிட்டாலும் அவள் இளமை நிறைந்தவள் என்று மட்டும் அவளது அட்டகாசமான உடம்பு அரை கூவல் விட்டது. சிவப்பு நிற புகை மூட்டத்தின் நடுவிலிருந்து அவள் நடந்து வரவில்லை, ஊர்ந்து வருவது போல் தெரிந்தது. அவள் அணிந்திருந்தது தூய வெண்ணிற ஆடையா, இல்லை வெண்புகையே அவள் உடம்பைச் சுற்றி தழுவி இருக்கிறதா? நீண்ட தலை முடியை விரித்து போட்டிருந்தாள். சில கற்றைகள் முன்பக்கமாக 2 மார்புகள் மீதும் படர்ந்து கிடந்தன. குளித்துவிட்டு தலையை உலர்த்துவது போல இல்லை அவள் தோற்றம். அளவுக்கு அதிகமான சோகத்துடன் யாருடனோ சண்டையிட்டு வருவதைப் போல் நீதி கேட்டு நெடுஞ்செழியன் சபையில் வந்த கண்ணகியைப் போல் தோற்றம் அளித்தாள். ஒருவேளை இவளும் நீதி கேட்டு. கடவுளே, இது அந்த பெண்ணின் பேயாக இருக்குமோ? விஜயின் உடல் பயத்தில் ஒரு முறை சிலிர்க்கத் தொடங்கியது. மரத்தின் அடியில் கட்டியிருந்த வெள்ளாடு பயத்தில் கயிற்றை அறுத்து கொண்டு ஓட முயற்சித்தது. விஜய் கண்ணிமைக்காமல் பயத்துடன் அந்த பெண்ணை கூர்ந்து பார்த்தான். அவள் அவனை நோக்கி நடந்து வருவது மாதிரி தெரிந்தது. நடக்க நடக்க அந்த சிவப்பு நிற புகை அவளை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அந்த பாட்டும் சத்தம் கேட்டுத் தொடங்கியது. சோகத்தை பிழிந்து ஊற்றியது போல இருந்தது அந்த பாட்டு. காதலனை பிரிந்து ஏங்கியது அந்த வரிகள். காதலை நிறைவேற விடாமல் தடுத்த சண்டாளர்களை ஏசியது. இது அவளுடைய ஆவியேதான். கடவுளே, இப்படி தனியாக மாட்டிக்கொண்டு விட்டேனே! அவன் பரம்பரையை பற்றிய சாபம் நினைவுக்கு வந்தது. அந்த பெண்ணுக்கு இழைத்த கொடுமையையும் அவன் பரம்பரையில் நிகழ்ந்த சாவுகளையும் அவன் மனம் எண்ணத திகிலடையத் தொடங்கியது.
திடீரென்று பாட்டுச் சத்தம் நின்றது. அந்த பெண் தரையில் உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள். பிறகு தலைவிரி கோலமாக எழுந்து நின்றாள். விஜய் நிற்கும் இடத்தை பார்த்து கை நீட்டி கோபத்துடன் கத்தி பேசினாள். அவள் நின்ற இடம் விஜய் இருக்கும் இடத்தில் இருந்து 300 அடிகளுக்கும் மேல். இருந்தாலும் அவள் கத்துவது மிக தெளிவாக கேட்டது. அவள் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் இதயத்தில் வந்து தாக்கியது. வார்த்தைகளா அவை? சாப கனல்கள். எங்கள் காதலை நிர்மூலம் பண்ணிய உங்கள் பரம்பரை நிர்மூலமாக போகும் நேரம் வந்துவிட்டது. என்னையும் என் காதலரையும் சின்னாபின்னாப்படுத்திவிட்ட உங்கள் வாரிசுகள் சின்னாபின்னமடைந்து சிதறப் போகிறார்கள். உனக்கு முடிவு காலம் வந்துவிட்டது. விஜய்க்கு பயத்தில் உடம்பெல்லாம் வியர்த்து ஒழுகத் தொடங்கியது. சர்வநாடியும் அடங்கிப் போய் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. இங்கிருந்து இவளிடமிருந்து எப்படி தப்பித்துச் செல்வது? எனக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டதா? பரம்பரையாக வரும் மரணம் இப்பொழுது உன்னையும் விழுங்க வரப்போகிறது. குதிரையில் மரணம், ஹாஹா குதிரையில் மரணம், ஹாஹா மரணக்குதிரை, ஹஹா. விஜய் பயத்தை கொஞ்சம் உதற முயன்று துப்பாக்கியை எடுத்து அவளை நோக்கி குறிப்பார்த்தான். அதே சமயம் அவள் நிற்கும் இடத்தில் குண்டு வெடித்தாற் போல் ஒரு சப்தம் கேட்டது. உடனே செந்நிறமான புகை ஏராளமாக கிளம்பி அந்த புகையினுள் அவள் செல்வது தெரிந்தது. சற்று நேரம் கழித்து அந்த புகை மூட்டம் கலைந்த பொழுது அவளை காணவில்லை. விஜயின் பயம் இப்பொழுது பூதாகரமாக வளர்ந்து விட்டிருந்தது. இனி இங்கிருக்கும் ஒவ்வொரு கணமும் ஆபத்துதான். பரனிலிருந்து நூலினியை எடுத்து கீழே போட்டான். அவசரமாக மரத்தை விட்டு கீழே இறங்கினான். அவனை பரிதாபமாக பார்த்த ஆட்டுக்குட்டியை அவன் கண்டு கொள்ளவில்லை. சமவெளியில் நீண்ட தூரத்தில் தன்னுடைய ஜீப்பை நிறுத்திவிட்டு வந்ததற்காக தன்னைத்தானே சபித்தான். கையில் துப்பாக்கியை இறுகப் பிடித்தபடி ஜீப்பை நோக்கி ஓடத் தொடங்கினான். ஓடும் பொழுது அவன் பூட்ஸ்கள் சருகுகளை மிதித்து ஏற்படுத்திய ஒலி கூட அவனுக்கு திகிலூட்டியது. 10 அடி தூரம்தான் ஓடியிருப்பான். அப்பொழுது வானத்தில் வெடிச்சத்தம் கேட்டது. விஜய் அண்ணாந்து பார்த்தான். வானத்தில் ஒரு பாராசூட் அளவுக்கு செந்நிறமான புகை தெரிந்தது. அடுத்த வினாடி புகையை ஊடுருவிக் கொண்டு வெளிச்சம் படர்ந்தது. அந்த வெளிச்சத்தில் நடுவானில் ஒரு குதிரை மிதந்து கொண்டிருந்தது. விஜய் அப்படியே உறைந்து விட்டான். அந்த பெண்ணின் சாபம் பலிக்கப் போகிறது. என்னுடைய முடிவு நெருங்கிவிட்டது. பரம்பரையாக வந்த குதிரை இப்பொழுது என்னையும் கொல்ல வருகிறது. கால் பிடரியில் விழ ஓடினான். வானில் குதிரை கனைக்கும் சத்தம் தெளிவாகக் கேட்டது. அண்ணாந்து பார்த்து கொண்டே ஓடினான். வானில் இருந்து அவனை நோக்கி இறங்கிய குதிரை திடீரென்று மறைந்தது. விஜய் ஒரு கணம் நின்று மூச்சு வாங்கினான். வியர்வை அருவியாக கொட்டியது. ராட்சச இயந்திரம் போல் அவன் இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. ஜீப் இருக்கும் இடத்தில் பாதியை அடைந்து விட்டிருந்தான். இனி பாதி தூரம்தான். கண்மண் தெரியாமல் ஓட ஆரம்பித்தான். அப்பொழுது ஜீப் அருகே வெடிச்சத்தம் கேட்டு சிவப்பு நிற புகை எழுந்தது. அந்த புகை மூட்டத்தின் நடுவிலிருந்து ஒரு குதிரை வெளிப்பட்டது. அது சற்று முன்னர் வானில் பார்த்த அதே கருப்பு நிற புறவி. அதன் கடிவாளத்தை படித்தவாறு கருப்பாக ஓர் உருவம் அதன் மேல் உட்கார்ந்திருந்தது. குதிரை ஆக்ரோஷமாக விஜயை நோக்கி பாய்ந்தது. குதிரை கனைத்த ஒலியும் அதில் ஆரோகணித்திருந்த கருப்பு உருவத்தின் கூச்சலும் விஜயின் இதயத்தை உறையச் செய்தது. இது அந்த பெண்ணின் காதலனா? கடவுளே! மறுபுறம் திரும்பி காட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தான். குதிரை கொலை வெறியுடன் அவனை நோக்கி பாய்ந்தது. விஜயால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இதற்குள் குதிரை தன்னுடைய முன்னங்காலால் உதைத்தது. கீழே விழுந்தான். குதிரை சுற்றி சுற்றி வந்தது. அவன் உடலை தாறுமாறாக மிதித்தது. விஜயின் கடைசி அலறல் அந்த கானகத்தையே கலக்கியது. சின்னாபின்னமாக உடல் சிதறிச் செத்துப் போனான் விஜய். 2 புலிக்கோட்டை ஜமீனின் தற்போதைய வாரிசுகள் குடியிருக்கும் அந்த பிரம்மாண்டமான பங்களா முன்வாசலில் கிரீம் கலர் மாருதி கார் மெதுவாக வந்து நின்று மூச்சை விட்டது. அதிலிருந்து இறங்கிய நிரஞ்சன் ஒரு கணம் அந்த பங்களாவின் பிரம்மாண்டத்தை பார்த்து பிரமித்தான். கலை வேலைப்பாடுகளுடன் அமைந்த உப்பரிகை, அதன் தூண்களும் ஆர்ச்சுகளும் கலந்த பிரிட்டிஷ் காலத்து கட்டபாணி. சில இடங்களில் காரை பெயர்ந்திருந்தது. அப்பொழுது எங்கிருந்தோட ஓர் அல்சேஷன் நாய் பயங்கரமாக குரைத்தபடி புலிப்பாய்ச்சலில் அவனை நோக்கி ஓடி வந்தது. நிரஞ்சன் அவசரமாக காரில் ஏறி உட்கார்ந்த கதவை சாத்திக் கொண்டான். அந்த நாய் குரைத்தவாறு முன்னங்கால்களால் காரை பிராண்டத் தொடங்கியது. மறு வினாடி பங்களாவின் உள்ளிருந்து அந்த இளம் பெண் ஓடி வந்தாள். ஏய் சீசர், ஸ்டாப் இட், கமான், கம் திஸ் சைட், ஸ்டாப் இட் ஐ சே, கோ இன்சைட், கோ மேன். அந்த நாய் அவளுக்கு கட்டுப்பட்டு இயந்திரம் போல் பங்களாவின் உள்ளே சென்றது. வாங்க நிரஞ்சன். சாரி, முதல்லே உங்க கார் வந்ததை கவனிக்கலே. நிரஞ்சன் சிரித்தவாறு காரிலிருந்து இறங்கினான். அந்த பெண்ணின் அசாத்திய அழகு அந்த பங்களாவின் பிரம்மாண்டத்தைப் போல அவனை பிரமிக்க வைத்தது. அவள் பெயர் அனுஷா. இளம் பெண். 20ஐ தாண்டிய சில மாதங்கள் அவள் வயது. இவளுக்காக இன்னும் எத்தனை தடவை கூட சாபம் பெறலாம் என்று இந்திரனையும் ஏங்க வைக்கும் உடல் அமைப்பு. கரும்பச்சை நிற ஷிபான் சேலை அவள் உடலை தழுவ தவம் பண்ணி இருக்க வேண்டும்.
யானை தந்தம் போல் மஞ்சளும் வெண்மையும் கலந்த அவள் மேனி வண்ணமும் சொக்க வைக்கும் முக அழகும் பெரிய கண்களும் நீண்ட கூர்மையான மூக்கும் கரும்பாம்பாய் தலையில் இறங்கிய சடை பின்னழகை தாண்டி தொடைப்பகுதியில் அவள் நடைக்கேற்ப கவிழ்ந்து விட்ட கேள்விக்குறி போல் சுழன்று சுழன்று இம்சைப்படுத்துவதும். நிரஞ்சனுக்கு அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு மலையருவிக்கருகே உட்கார வைத்துக்கொண்டு கவிதை பாடியே காலத்தை ஓட்ட வேண்டும் போல் இருந்தது. பங்களாவின் உள்ளே நுழைந்தார்கள். அங்கிருந்த அகலமான ஹாலின் நடுவே வாயை பிளந்தபடி பாயத் தயாராகும் நிலையில் ஒரு புலி பாடம் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது. சுவர்களில் ஒன்றிரண்டு மான் தலைகள், தலைக்கு மேல் அலங்காரமான சரவிளக்குகள், சுவரில் ஆளியர ஓவியங்களில் முறுக்கிவிட்ட மீசையும் இடுப்பில் செருகிய கத்தியுமாய் சில ஜமீன் பரம்பரையினர். 4 பக்கங்களிலும் வாளும் கேடயமும் மாட்டப்பட்டிருந்தன. நிரஞ்சனுக்கு 50களில் வெளிவந்த தமிழ் சினிமா செட்டை பார்ப்பது போலிருந்தது. உட்காருங்க நிரஞ்சன், அண்ணன் குளிச்சிட்டு இருக்கார், இப்போ வந்திடுவார். நீங்க இங்கே தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். உங்க பொருள் எல்லாம் காரிலேதானே இருக்கு. பதிலை எதிர்பாராமல் வெளியே சென்று சில வேலைக்காரர்களை அழைத்து சில கட்டளைகளை பிறப்பித்தாள். ஒரு வேலைக்காரி தட்டில் பலகாரமும் மூடிய டம்ளரில் பாலும் கொண்டு வந்து வைத்தாள். ஒருவன் சில பத்திரிகைகளை அவன் முன் இருந்த சோபாவில் வைத்துவிட்டு போனான். அனுஷா ஏதோ ஒரு அறைக்குள் நுழைந்து காணாமல் போனாள். நிரஞ்சன் பாலை எடுத்து பருகியபடி யோசனையில் ஆழ்ந்தான். எதற்காக என்னை இங்கு வரவழைத்திருக்கிறார்கள்? எஸ்டேட் டூட்டி, சொத்து தகராறு, வரப்பு பிரச்சினை, அது இது என்று சொன்னால் பெரிய கும்பிடாக போட்டு விலகி விட வேண்டியது தான். சிவில் கேஸில் எவன் போய் அல்லாடுவது? உட்காருங்க நிரஞ்சன், அண்ணன் குளிச்சிட்டு இருக்கார், இப்போ வந்துடுவார். ஆனால் இந்த பெண் அனுஷா சென்னையில் வந்து என்னை சந்தித்த பொழுது ஏதோ சில மர்மங்கள் என்று சொன்னாளே. அப்படி என்ன மர்மங்கள் இந்த மாளிகையில் இருக்கும்? இவ்வளவு பெரிய வீட்டில் தனிமையாக இருக்கும் சிலருக்கு சில பைத்தியக்காரத்தனமான எண்ணங்கள் தோன்றலாம். அப்படி இருக்குமோ? மன்னிக்கணும் மிஸ்டர் நிரஞ்சன், உங்களை நீண்ட நேரம் காக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சொன்னவாறே வாசனையாக வைர மோதிரங்கள் மினுங்க கும்பிட்டவாறு வந்தரர் அனுஷாவின் அண்ணனாகத்தான் இருக்க வேண்டும். மூக்கு சொல்லியது. நாட் அட் ஆல் என்றவாறு எழுந்த நிரஞ்சனின் கைகளை பிடித்து குலுக்கி உட்காரச் சொன்னார். உங்களைப் பற்றி அனுஷா நிறைய சொல்லி இருக்கிறாள். நான் கூட ஒரு கேஸ்லே உங்க பேரை பத்திரிகையிலே படிச்சதான் ஞாபகம். பயணம் சுகமாக இருந்ததா? நிரஞ்சன் சிரித்தவாறு தலையாட்டினான். எதிரில் புன்னகைத்தவாறு நின்றிருந்த அனுஷாவை பார்க்கும் ஆவலை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டான். மாடியிலே உங்களுக்கு அறை ஒதுக்கி இருக்கு. முதல்லே பயணக்களைப்பு தனிய ரெஸ்ட் எடுங்க, பிறகு பேசலாம். நாட் நெசசரி, மை மைண்ட் இஸ் ஃப்ரெஷ் நவ். என்னை எதுக்காக வரவழைச்சீங்கன்னு அவன் வார்த்தையை முடிப்பதற்குள் அவர் அவசரமாக தன் வாயருகே விரலை வைத்து சைகை செய்தவாறு குரலை தாழ்த்தி பேசினார். நீங்க யார்? உங்களை எதுக்காக வரவழைச்சிருக்கேன்னு இந்த வீட்டிலே என்னையும் அனுஷாவையும் தவிர யாருக்கும் தெரியாது. ஓ கே, உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போ பேசலாம். நீங்க இப்போ உங்க அறைக்கு போங்க. சரியா அரை மணி நேரம் கழிச்சு என்னுடைய அறைக்கு உங்களை அனு கூட்டிட்டு வருவாள். அங்கே விவரமாக பேசிக்கொள்வோம். சரவணா. மறு நிமிடம் எங்கிருந்தோ ஓடிவந்த சரவணனிடம், ஐயாவை மாடி ரூமுக்கு கூட்டிக் கொண்டு போ. மாடியில் அவனுக்காக ஒதுக்கப்பட்ட அறை விசாலமாகவும் வசதியாகவும் இருந்தது. ஜன்னல் வழியாக ஏறிட்டு பார்த்தான். பங்களாவிலிருந்து சிறிது தூரத்தில் அந்த கிராமத்தின் வீடுகள் தெரிந்தன. மொத்தம் 200 வீடுகள் இருக்கலாம். ஊருக்கு கடைசியில் பள்ளிக்கூடம் தெரிந்தது. அதை தாண்டி வயல்வெளிகள், நகரத்திலிருந்து நீண்ட தூரம் விலகி இருக்கும் கிராமம். இன்னும் விசுவாசமும் பயமும் மதிப்பும் காட்டும் ஜனங்கள். இங்கு அப்படி என்ன மர்மம் இருக்கப் போகிறது? சூட்கேஸை திறந்து தன் பொருட்களை எடுத்து வைக்கத் தொடங்கினான். அப்பொழுது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. திறந்தான். அனு புன்னகையுடன், அண்ணன் வரச் சொல்கிறார் என்றாள். மாடியிலேயே 10 நிமிடம் நடக்க வேண்டும் போல் இருந்தது அந்த அறையை அடைய. ரொம்பவும் படாடோபமாக இருந்தது அந்த அறை. ஏ சி இன் தயவில் இளங்குளிர் வியாபித்துக் கொண்டிருந்தது. அனு ரொம்ப கவனமாக அந்த அறை கதவை தாழிட்டாள். நிரஞ்சன் அவர் எதிரில் உட்கார்ந்தான். அனு பக்கவாட்டில் இருந்த சோபாவில் சாய்ந்தவாறு உட்கார்ந்தாள். அவள் கண்களில் சோகம் தெரிந்தது. மிஸ்டர் நிரஞ்சன், எங்க ஜமீனை பத்தி நீங்க முழுக்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல்லே இருந்தே விவரமாகச் சொல்றேன் என்றவாறு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். நிரஞ்சனிடம் பாக்கெட்டை நீட்டினார். நோ தாங்க்யூ, ஐ எம் ஹேவிங் மை ஓன் பிராண்ட். இருவரும் பற்ற வைத்துக் கொள்ள ஒரு தடவை புகையை ஆழமாக இழுத்துவிட்டு ஆரம்பித்தார். இந்த புலிக்கோட்டை ஜமீன் ஒரு காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது. எங்க மூதாதையரில் ஒருத்தர் புலித்தேவரோட சேர்ந்து வெள்ளைக்காரங்களோட சண்டை போட்டாராம். பிறகு அவர்களுக்கு அடங்கி நடந்ததாலே நிறைய கிராமங்கள் எங்கள் ஜமீனுக்கு கிடைச்சது. இதை பத்தி புலிக்கோட்டை பாளைய பட்டு வம்சாவளி ஒரு பழைய பத்திரம் இருக்கு. அதோட ஜெராக்ஸ் காப்பியை தரச் சொல்றேன், படிச்சு பாருங்க. மறுபடியும் புகை இழுத்து யோசித்துவிட்டு தொடர்ந்தார். பிரிட்டிஷார் காலத்தில் இந்த சுற்று வட்டாரத்திலே இந்த ஜமீன் தான் ரொம்பவும் பிரசித்தம். அப்போ நடந்ததாக, அதாவது 150 வருடத்துக்கு முன்னாடி ஒரு மோசமான சம்பவம் எங்க குடும்பத்திலே நடந்ததாகப்.
பரம்பரையா ஒரு கதை சொல்லிட்டு வர்றாங்க. என்ன கதை? ஒரு பெண்ணோட சாபத்தை பத்தி. 6 பரம்பரையா அந்த சாபம் எங்க ஜமீனின் வாரிசுகளை பழி வாங்கி வர்றதாக சொல்வாங்க. அந்த கதை என்னான்னு அதை பற்றிய முழு விவரங்களுடன் 150 வருடங்களுக்கு முன்னாடி எங்க பரம்பரையைச் சேர்ந்த ஒருத்தர் கதை மாதிரி எழுதி வச்சிருக்கார். அதையும் உங்க கிட்டே தாச் சொல்றேன். படிச்சு பாருங்க. அந்த கதைக்கும் என்னை இங்கே வரச் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? 3. அனுவின் அண்ணன் சிகரெட்டை ஆஷ்ட்ரேயில் அழுத்தி அணைத்துவிட்டு சொன்னார். அந்த கதையின்படி எங்க வம்சத்திலே 6 தலைமுறைகளுக்கு மூத்த வாரிசு பலி வாங்கப்படும். 7வது தலைமுறையில் எத்தனை வாரிசு இருந்தாலும் அத்தனையும் ஒழிந்து விடுமாம். அத்தோடு இந்த வம்சமே பூண்டோடு அழிந்து விடும்னு சொல்லி இருக்கு. நாங்க இப்போ 7வது தலைமுறை. நிரஞ்சனுக்கு கதை வசனம் கொஞ்சம் புரிய ஆரம்பித்தது. உங்களுக்கோ இல்லை உங்க கூட பிறந்தவங்களுக்கோ ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயப்பட ரீங்களா? ஆபத்து ஏற்கனவே வந்து ஒரு உயிர் போயிருச்சு. மற்ற உயிர்களுக்கும் வந்துடுமோன்னு தான். அப்படியா? எப்போ? நாங்க மொத்தம் 4 பேர். எங்க அத்தை அப்பாவோட அக்கா வடிவுக்கரசி ஒரு விபத்திலே 10 வருடங்களுக்கு முன்னாடியே செத்துப் போயிட்டாங்க. மூத்த வாரிசு நான். என் பெயர் மோகனரங்க முத்து ரகுநாத பூபதி. மோகன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. குழந்தை பேரு இல்லை. டாக்டர் கிட்டே போய் செக்க பண்ணலாம்னு பார்த்தால் என்கிட்டே தான் குறைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னாலே அதை தாங்கிக்க முடியாது. அடுத்து என் தம்பி விஜயரங்க முத்து ரகுநாத பூபதின்னு பேர். நாங்க விஜய்னு கூப்பிடுவோம். அடுத்ததுதான் இந்த அனுஷா குட்டி. இதிலே யாருக்கு ஆபத்து வந்தது? மோகன் அதை நினைத்து சிறிது கண் கலங்கியது மாதிரி தெரிந்தது. கைக்குட்டையால் நாஷுக்காக துடைத்து கொண்டே சொன்னார். என் தம்பி விஜய்க்கு. எப்படி? எங்க வீட்டுக்கு பின்பகுதியை பார்த்திருப்பீங்களே. ஒரே காடுதான். இந்த காட்டிலேதான் எங்க ஜமீன் மாடுகளும் ஊர் மாடுகளும் மேய்ச்சலுக்கு போறது. அப்போ ஒரு புலி வந்து 4-5 மாட்டை அடிச்சிருச்சுன்னு ஊர்க்காரங்க முறையிட்டாங்க. என் தம்பிக்கு எப்பவும் வேட்டை மேலே ஆர்வம் அதிகம். ரொம்ப தைரியமாக இருப்பவன். சாபம் பழிவாங்கற கதை இதையெல்லாம் நம்ப மாட்டான். புலியை கொன்னுட்டாரா? இல்லை. அவன் தான் அநியாயமாக செத்துட்டான். எப்ப டி? மறுநாள் நீண்ட நேரமாகியும் அவன் வரலையேன்னு ஆள் அனுப்பி காட்டுக்குள்ளே தேடச் சொன்னேன். அவன் நடுக்காட்டிலே செத்துக் கிடக்கிறதாக சொன்னாங்க. குலை பதற ஓடிப்போய் பார்த்தோம். புலி அடிச்சிருச்சா? இல்லை. குதிரை மிதிச்சிருச்சு. குதிரையிலே போனாரா? அதுதான் இல்லை. எங்க ஜமீனுக்குள்ளே யாரும் குதிரை வளர்க்க கூடாதுன்னு உத்தரவே போட்டிருக்கோம். ஜே காட். அந்த கதையை படிச்ச பிறகு சொல்றேன். அப்பத்தான் உங்களுக்கு புரியும். பிறகு எப்படி செத்தார்? அதுதான் எங்களுக்கு அதிசயமாயிருக்கு. உடம்பு முழுக்க குதிரையோட குளம்பு மிதித்து தசையெல்லாம் பீந்து ரொம்ப கோரமாய் செத்து கிடந்தான். வேறு யாராவதோ இல்லை ஏதாவது காட்டெருமை போன்ற மிருகங்களோ மிதித்திருந்தால் விஜய் செத்து கிடந்த இடத்தைச் சுத்தி குதிரையோட குளம்படி தடயங்கள் தான் நிறைய இருந்தது. நீங்க அந்த காட்டுக்குள்ளே போய் பாருங்க. வேறு யாரும் நுழையறதுக்கே பயப்படுவாங்க. அதனாலே சாபம் பலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதை என்னாலே நம்பவும் முடியலே. நம்பாம இருக்கவும் முடியலே. விஜயோட மரணம் எங்க மனசிலேயும் பீதியை உண்டாக்கியிருச்சு. இதிலே நான் எதுக்காக வரவழைக்கப்பட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நாங்க இருக்கிற குழப்பமான நிலைமையிலே எங்களால் ரேஷனலா சிந்திக்க முடியலே. பயம் வரும்போது பகுத்தறிவு வாதம் பறந்து போயிடுது. அந்த கதைக்கும் விஜயோட மரணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது தோணுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களை வரவழைச்சேன். நிரஞ்சன் சிறிது நேரம் யோசித்தான். அனு அவனை பரிதாபத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஓ கே மிஸ்டர் மோகன், முயற்சி பண்றேன். எதேச்சையா நடந்த ஒரு மரணத்துக்காக நீங்க அனாவசியமா பீதி அடையற மாதிரி இருந்தா நான் விலகிக்கிறேன். இல்லை என்னாலே முடிஞ்சதை செய்யறேன். அனு முகத்தில் பரவசம் தெரிந்தது. தாங்க்யூ மிஸ்டர் நிரஞ்சன். உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீட்டிலே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? நான், என் மனைவி உமா, விஜயோட மனைவி பத்மா. விஜய்க்கு திருமணம் ஆயிருச்சா? ஆமாம். அவள் நிலைமையை நினைச்சாத்தான் பரிதாபமா இருக்கு. அவள் இப்போ 8 மாத கர்ப்பிணி. எனக்கு கிட்டாத புத்திர பாக்கியம் அவனுக்காவது கிடைச்சதேன்னு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. விஜய் அற்ப ஆயுசிலே போனதை நினைச்சு அந்த பொண்ணு தினமும் அழுதிட்டே இருக்கா. கவலையை மறக்க அவள் பிறந்த வீட்டுக்கு அனுப்பலாம்னு பார்த்தால் விஜய் இறந்து 1 வருஷம் வரைக்கும் அவள் வீட்டை விட்டு போக கூடாதுங்கிற எங்க ஜமீன் வழக்கம். அவள் எந்நேரமும் கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கிறதை பார்த்தால் அவள் வயிற்றில் வளர்ற எங்க வாரிசுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்படறேன். வேற யார் இருக்காங்க? எங்க அத்தை வடிவுக்கரசியோட மகன் பார்த்திபன். அவனும் இங்கே தான் இருக்கான். அப்புறம் 4 வேலைக்காரிங்க. புல் வெட்டறவன், காவல்காரன், எடுபிடின்னு ஒரு 6 வேலைக்காரங்க. அவ்வளவுதான். இவங்க அவ்வளவு பேரையும் எனக்கு அறிமுகம் பண்ணி வையுங்க. உங்களை என்னோட நண்பருன்னு அறிமுகப்படுத்தவா? வேண்டாம். விஜயோட மரணத்திலே ஏதோ மர்மம் இருக்கு. அதை ஆராயறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுங்க. வாங்க அறிமுகப்படுத்தறேன். முதலில் தன்னுடைய மனைவி உமாவை அறிமுகப்படுத்தி வைத்தார். ரொம்ப லட்சுமிகரமாக தோற்றம் கொண்டிருந்தாள் அந்த பெண்.
இன்னும் சற்று வயது ஆகி இருந்தால் சரித்திர படங்களில் வரும் ராஜமாதா போல் தெரிவார். அடுத்தபடியாக விஜயின் மனைவி பத்மா இருக்கும் அறைக்கு சென்றார்கள். நீண்ட நேரம் கதவை தட்டிய பிறகு கதவை திறந்தவளின் கோலத்தை பார்ப்பதற்கு நிரஞ்சனுக்கு பரிதாபமாக இருந்தது. தலை கலைந்து போய் உடைகளில் கவனமின்றி கண்கள் அழுது அழுது வீங்கி அசோகவனத்துச் சீதையை விட மோசமாக இருந்தாள். 8 மாத கர்ப்பிணி தோற்றம் இன்னும் அவள் மேல் பரிதாபத்தை ஏற்படுத்தியது. நிரஞ்சனைப் பற்றி அவளிடம் மோகன் கூறினார். பத்மாவிடம் எந்த சலனமும் இல்லை. விஜயின் பாதிப்பு அவளிடம் நிறைய இருந்திருக்க வேண்டும். இன்னும் குறையாமல் இருக்கிறது போலும். நிரஞ்சனுக்கு விஜயைப் பற்றிய சில விவரங்கள் அவளிடம் கேட்கலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் அவளை பார்த்தவுடன் அந்த நினைப்பை ஒத்திப் போட்டான். பிறகு மாடியிலிருந்து இறங்கி பங்களாவின் மற்றொரு பகுதிக்கு கூட்டிக் கொண்டு போனார். அனு நிரஞ்சன் அருகில் ரொம்பவும் நெருங்காமல் வந்து கொண்டிருந்தாள். அவளின் நெருக்கமான பின்தொடரலை சார்லி சென்ட்டின் மனம் நிரஞ்சனிடம் ரகசியமாகச் சொல்லிக் கொண்டிருந்தது. மோகன் ஓர் அறையை நோக்கிச் செல்லும்போது அந்த அறைக்குள்ளிருந்து ஓர் இளைஞன் வெளிப்பட்டான். டீ ஷர்ட்டும் கார்டுராய் ஜீன்ஸும் அணிந்திருந்தான். கழுத்தில் புலி நகம் கோத்த கனமான செயின். கண்கள் அடிக்கடி அனு பக்கமே தாவிக் கொண்டிருந்து. நிரஞ்சனைப் பற்றி அவள் கண்டு கொள்ளவே இல்லை. பார்த்திபா, இவர் என்னோட நண்பர் நிரஞ்சன். சென்னையிலே பிரபலமான லாயர். பெயர் பெற்ற துப்பறியும் நிபுணர். இவன் தான் எங்க அத்தை மகள் பார்த்திபன். கை குலுக்கிய பார்த்திபன் கண்களில் பொறாமை தெரிந்தது. ஒருவேளை அனு நிரஞ்சன் அருகில் ஒட்டி நின் கொண்டிருப்பதால் இருக்குமோ? விஜயோட மரணம் எனக்கு ஒரு பக்கத்திலே சந்தேகமாக இருக்கு. அதனாலே இவரை கூட்டிக் கொண்டு வந்து ஆராய்ந்து பார்க்கலாமேன்னு வரச் சொன்னேனது சாபம்னு. பார்க்கலாம். நாமும் முட்டாள்தனமாக எதையோ நினைச்சு பயப்படக்கூடாது பாரு. சரி மாமா. ஆன். அனு, நீ கேட்ட சென்ட் கிடைக்கலே. பாரின் லேயிருந்து புதுசா இன்னொரு சென்ட் வந்திருக்குன்னு கொடுத்தான். யூஸ் பண்ணி பார்க்கிறியா? அனு ஏனோதானோவென்று தலையசைத்தாள். பார்த்திபா, நிரஞ்சன் இங்கேதான் தங்கப் போகிறார். மாடியிலே அந்த கடைசி அறையை ஒதுக்கி கொடுத்திருக்கு. ஏதாவது உதவி தேவைப்பட்டால் செஞ்சு கொடு. ஷியூர் என்றவாறு அவன் கண்கள் அணுவின் மேல் அலைபாய்ந்தது. அதில் காதல் நிறைந்திருந்தது. அங்கிருந்து அவர்கள் நகர முற்பட்ட போது அனு, அந்த சென்ட்டை பார்க்கிறியா என்றான். பார்த்திபன் பிறகு பார்க்கிறேன் என்று அலட்சியமாகச் சொல்லியபடி அவள் நிரஞ்சனை ஒட்டி நடந்தாள். பார்த்திபன் கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது. சற்று நேரம் கழித்து நிரஞ்சன், உங்க அத்தை மகன் சின்ன பையனாக இருப்பான்னு எதிர்பார்த்தேன் என்றான். எங்க அத்தை சாகும் போது பார்த்திபனுக்கு 12 வயது. அத்தையும் மாமாவும் ஒரே நேரத்திலே செத்திட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்திபனை நாங்காதான் வளர்த்தோம். அவன் எங்க வீட்டு பிள்ளை தானே. கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளையா ஆக்கிடலாம்னு பார்க்கிறேன். இந்த நேரத்திலே எதுக்கு தேவை இல்லாததை எல்லாம் பேசுறீங்க? அனு எரிச்சலோடு சொன்னாள். அவளது எரிச்சல் நிரஞ்சனுக்கு அர்த்தமற்ற சந்தோஷத்தை கொடுத்தது. பார்த்திபனை திருமணம் செய்து கொள்ள அனு விரும்பவில்லையா? அடுத்தபடியாக மோகன் வேலைக்காரர்களின் அறிமுக படலத்தை ஆரம்பித்து வைத்தார். ராக்கம்மா, மீனாட்சி, கருப்பாயி, லட்சுமி என்ற 4வரில் ராக்கம்மாவும் கருப்பாயியும் இளமையானவர்கள். மற்றவர்களுக்கு 50ஐ தாண்டிய வயதுகள். பேருக்கும் இளமைக்கும் இந்த ஊரில் சம்பந்தம் இருக்காது போலும். இவன் சரவணன், ரொம்ப நம்பிக்கையானவன், புத்திசாலி. இவன் ஆவடையப்பன். இவங்க குடும்பம் சேர்வைகாரரா இந்த ஜமீன்லே பரம்பரையாக இருந்தது. இவன் கருணாகரன், வெகுளி, கொஞ்சம் ஏடாகூடமா ஏதாவது செய்வான். மிரட்டினால் அழுதிடுவான். அனாதை. இவன் நாராயணன் மணியகாரர் குடும்பம். இவன் சித்தையா, அடைப்பக்காரர் குடும்பம். கொஞ்சம் முரடன். திடீர்னு யார்கிட்டேயாவது வலிஸ் சண்டை இழுப்பான். இவன் முத்துராக்கு. வயசானாலும் போகச் சொல்ல மனசில்லாமல் வச்சிட்டு இருக்கோம். வேலையாட்களிடம் இன்னும் அந்த பாரம்பரிய பயமும் மரியாதையும் தென்பட்டன. ஜமீன்தாரி முறை வேறற்று போனாலும் வர்க்க பேதம் மறையாது போலிருக்கிறது. இன்னொரு நாளைக்கு எங்க எஸ்டேட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கிருப்பவர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க. அந்த பத்திரங்களை கொடுக்கச் சொல்றேன். நாளைக்கு விவரமாக பேசலாம் என்றவாறு மோகன் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு நிரஞ்சனை அவனுடைய அறைக்கு கூட்டிச் செல்லுமாறு உத்தரவிட்டார். அனு கண்களால் விடை பெற்றுக்கொண்டு மோகனுடன் நகர்ந்து விட்டாள். நிரஞ்சனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அந்த வேலைக்காரன் நிரஞ்சன் அறை வரைக்கும் வந்தான். ஏன் சாரு, நீங்க பேயை புடிக்க வந்திருக்கீங்களா என்றான். பேயா? விசய ஐயாவை குதிரை பேய் வந்து அடிச்சதாகச் சொல்லிக்கிறாக. அதை எப்படி புடிப்பீக? கோடாங்கி அடிப்பீகளா? இந்தாப்பா, உன் பேர் என்னது? கருணாகரனா? கோடாங்கி அடிக்கும்போது உன்னை கூப்பிடுறேன், இப்ப போயிட்டு வர்றியா? நிரஞ்சன் ஆயாசத்தோடு படுக்கையில் விழுந்தான். இன்னும் அவனால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. வேட்டைக்கு போன விஜய் ஏதாவது மிருகம் அடித்துச் செத்திருக்கலாம். இதை போய் பெரிதுபடுத்தி இருக்கிறார்கள். அநேகமாக 2 நாட்களில் இங்கிருந்து கிளம்பி விடலாம். குத்துக்கோடு. பயணக்களைப்பில் நன்றாக தூங்கினான். மாலை 5 மணிக்கு எழுந்து ட்ரெஸ் பண்ணிக் கொண்டிருக்கும் பொழுது வாசற் கதவு தட்டப்பட்டது. திறந்தான். அனு சிரித்தவாறு நின்று கொண்டிருந்தாள். கையில் சில பேப்பர்கள் இந்தாங்க, அண்ணன் கொடுத்து விட்டார், படிச்சு பாருங்க. தேங்க்ஸ். வாங்கிக் கொண்டான்.
திரும்ப எத்தனித்த அனு ஒரு நிமிடம் தயங்கி, பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகம் என்றாலும் உடனே என்கிட்டே கேளுங்க. உங்களுக்கு உதவ எப்பவும் எந்த நேரத்திலேயும் தயாராக இருக்கேன் என்றவாறு அவள் தன் விழிகளால் அவனை குத்துவது போல் பார்த்துவிட்டு நகர்ந்தாள். நிரஞ்சனுக்கு பரவசமாக இருந்தது. அனு மாடிப்படியை விட்டு இறங்கும் பொழுது அங்கே பார்த்திபன் நின்று கொண்டிருந்தான். எங்கே அனு போயிட்டு வர்றே என்றான். நிரஞ்சன் கிட்டே ஒரு பேப்பர் கொடுக்க வேண்டி இருந்தது. அதை நீ எதுக்கு தனியா கொண்டு போகணும்? வேலைக்காரங்க கிட்டே கொடுத்து விடக்கூடாது. ஏன், அதில் என்ன தப்பு? நமக்கு உதவறதுக்காக வந்திருக்கார். தனியா போனால் என்னவாம்? ஒரு ஆம்பிளை அறைக்கு தனியா போகலாமா? உன் அந்தஸ்தை மறந்துட்டியா? பச்சு. எரிச்சலுடன் பதிலே கூறாமல் அலட்சியமாக நகர்ந்து விட்டாள். பார்த்திபன் கோபத்துடன் அவளை பார்த்தான். பிறகு மாடிப்படியை ஒரு மிதி மிதித்துவிட்டு நகர்ந்தான். நிரஞ்சன் பங்களாவை விட்டு வெளியே வந்து அந்த கிராமத்தை ஒரு சுற்று சுற்றி வந்தான். அந்த ஊர்க்காரர்கள் அவனை வித்தியாசமாக பார்த்தார்கள். சிலர் அவனை பார்த்து மரியாதையுடன் வேட்டியை கீழே இறக்கிவிட்டார்கள். அவர்களிடம் விசாரிப்பதற்கு நிரஞ்சனுக்கு தயக்கமாக இருந்தது. அறிமுகமில்லாத அவர்களிடம் பேச அவனுக்கு தயக்கம். அவர்களுக்கும் அறிமுகம் இல்லாதவனிடம் பேச பயம். பெரும்பாலும் அப்பாவிகளாக தெரிகிறார்கள். ஜமீனுக்கு நெருக்கமானவன் என்பதால் இன்னும் தயங்கலாம். மெதுவாக பார்த்து கொள்ளலாம். காட்டு பிரதேசம் தொடங்கும் இடத்தை பார்த்தான். தூரத்தில் தெரிந்த அடர்த்தியான வனாந்திரம் பயத்தை ஏற்படுத்தியது. இங்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எதற்கும் முடிந்தவரை காட்டுக்குள் போய் பார்க்க வேண்டியது தான். அதிலும் விஜயின் உடல் கிடந்த இடம், வேட்டைக்குச் சென்ற இடம் எல்லாவற்றையும் நன்றாக பார்க்க வேண்டும். முதலில் அந்த கதை என்னவென்று முழுதும் படிக்க வேண்டும். அதென்ன சாபம்? படித்த பின்னரே எந்த முடிவுக்கும் வர வேண்டும். வீணான புரளிக்காக என் நேரத்தை இந்த வனாந்திரத்தில் வீணடிக்க கூடாது. அனுவின் அழகும் அவளது கண்களும் அந்த எண்ணத்திற்கு கொஞ்சம் தடை போட்டன. இரவில் ஆண்கள் மட்டும் தனியாக பங்களாவில் சாப்பிட உட்கார்ந்தனர். மோகன் எதையெதையோ பேசினார். எஸ்டேட் விவகாரம் ஆகியவற்றை சொல்லி போரடித்தார். பார்த்திபன் அதிகமாக பேசவில்லை. மாமாவின் முன்பாக பேசுவதற்கு பயமோ இல்லை. நிரஞ்சன் மீது புகைந்த பொறாமையோ தெரியவில்லை. இரவு 10 மணியாகிவிட்டது. நிரஞ்சன் தன் அறைக்கு வரும்பொழுது முதலில் அணு கொடுத்த பத்திரங்களை எடுத்து புரட்ட ஆரம்பித்தான். ஜெராக்ஸ் நகலான புலிக்கோட்டை பாளையப்பட்டு வம்சாவளி படிக்க ஆரம்பித்தான். கஷ்டமான தமிழாக இருந்தது. சங்கதிகளுடைய வர்த்தமானமும் வம்சாவழிகளுடைய விபரமும் புலிக்கோட்டை பாளையப்பட்டும் சுபஸ்ரீ சாலியவாகன சகாத்தம் 157 கலியுகார்ப்பிதம் 4536 இதன் மேல் செல்லானின்ற எரிச்சலுடன் மூடினான். மற்றொரு பத்திரம் ரொம்ப அழுக்கான காகிதம். சிதிலமாகும் நிலையில் இருந்தது. பிரித்தான். கையெழுத்து பிரதி. கூட்டெழுத்தாக எழுதி இருந்தது. இதை படிக்கவும் சிரமப்பட வேண்டுமோ? மேலோட்டமாக படித்து பார்த்தான். இந்த தமிழ் கொஞ்சம் பரவாயில்லை. ஏதோ கதை மாதிரி எழுதியிருக்கிறது. இதுதான் சாபம் பற்றிய கதையோ? முதலிலிருந்து படிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு பாட்டுச் சத்தம் கேட்கத் தொடங்கியது. நிரஞ்சன் திடுக்கிட்டான். 4 பிரமையா? இல்லை, நிஜமாகவே பாட்டுச் சத்தம் கேட்கிறதா? உற்று கேட்டான். பாடல் எங்கிருந்தோ வருகிறது. தூரத்தில் யாராவது ரேடியோவிலோ ப்ரீலோ பாட்டு கேட்கிறார்களா? இல்லை, யாரோ ஒரு பெண் தனித்து சோகத்துடன் பாடுவது கேட்டது. இசை கருவிகளின் முழக்கம் இல்லை. நிஜமாகவே யாரோ பாடுகிறார்கள். இந்த வீட்டு பெண்களில் யாராவது பாடினால்? மணி பார்த்தான். 12ஐ நெருங்கிக் கொண்டிருந்தது. இந்நேரத்திலா பாடுவார்கள்? உணர்ச்சிகளை அடக்கி முழு கவனத்துடன் கேட்டான். பாடல் காட்டுப்பகுதி இருக்கும் திசையிலிருந்து வருவது மாதிரிதான் தோன்றியது. அந்த பக்கம் தெரியும் ஜன்னல் கதவுகளை திறந்தான். மறுகணம் அவன் ரத்தம் சில்லிட்டாற் போலிருந்தது. காட்டுப்பகுதியில் சற்று தூரத்தில் ஒரு இளம் பெண் தலையை விரித்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருந்தாள். அவள் பாடுவது இன்னும் தெளிவாக கேட்டது. யார் இவள்? இந்த நேரத்தில் காட்டுப்பகுதியில் எதற்காக தனியாக உட்கார்ந்து கொண்டு பாடுகிறாள்? அவளுக்கு பயமாக இல்லையோ? அவசரமாக தன்னுடைய சூட்கேஸை திறந்தான். அதிலிருந்து டார்ச் லைட்டை தேடி எடுத்து வந்தான். இன்னும் அந்த பெண் பாடிக்கொண்டிருந்தாள். டார்ச் ஒளியை அவள் மீது பாய்ச்சினான். அவ்வளவு நீண்ட தூரத்தில் ஒளி சரியாக விழவில்லை. மங்கலாக விழுந்தது. முகம் தெரியவில்லை. இளமை நிறைந்தவள் என்று புரிந்தது. ஒரு சாயலில் வேலைக்காரி ராக்கம்மா மாதிரியும் தோன்றியது. அவ்வளவு நேரம் பாடிக்கொண்டிருந்த அந்த பெண் டார்ச் ஒளி பட ஆரம்பித்தவுடன் திடீரென்று எழுந்து நின்றாள். பிறகு சிரிப்பது மாதிரியும் தோன்றியது. அவனை பார்த்து ஏதோ சொல்வது மாதிரியும் தோன்றியது. பிறகு ஓட ஆரம்பித்தாள். நிரஞ்சன் உடனே தன் அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அந்த பங்களாவே இருளில் மூழ்கிக் கிடந்தது. எந்த பக்கம் எப்படி வெளியே செல்வது என்று தெரியவில்லை. சற்று தூரம் நடந்தவுடன் மாடிப்படி தெரிந்தது. அதில் இறங்கி பார்த்தால் என்ன? இறங்கினான். 4-5 படிதான் இறங்கி இருப்பான். மறு வினாடி இடறி விழுந்தான். கடகடவென்று உருண்டு இடறி விழுந்தான். தரையில் வந்து விழுந்தான். கை கால்களில் லேசாகச் சிராய்த்திருந்தது. எழுந்து நின்றான். உடல் வலிப்பது போலிருந்தது. கால் இடறியதா இல்லை யாராவது தள்ளி விட்டிருப்பார்களா? அவசரத்தில் ஓடி வந்ததால் புரியவில்லை. இந்த இடத்திலிருந்து வெளியே செல்வதற்கு வழி தெரியவில்லை.
யாரையாவது எழுப்பலாமா? வேண்டாம். வீணாக வந்த அன்றே கலவரப்படுத்த வேண்டாம். மெதுவாக ஏறி தன்னுடைய அறைக்கு வந்தான். இப்பொழுது பாட்டுச் சத்தம் கேட்கவில்லை. ஜன்னல் அருகே வந்து எட்டிப் பார்த்தான். அந்த பெண்ணை காணவில்லை. உருண்டு விழுந்தது உடம்பெல்லாம் வலிக்க அப்படியே படுக்கையில் விழுந்தான். சிறிது நேரத்தில் தூங்கிப் போனான். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக ஜன்னல் பக்கம் எட்டிப் பார்த்தான். மரகத பசுமையுடன் காட்சி அளித்த அந்த காட்டில் சில மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. இந்த காட்டில் நள்ளிரவில் தனியாக ஒரு பெண். முதலில் விசாரிக்க வேண்டும். அப்பொழுது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்ட திறந்தான். வேலைக்காரன் கருணாகரன் நின்று கொண்டிருந்தான். ஐயா, உங்களை சாப்பிடறதுக்கு வர் சொன்னாங்க. நீ போ, வந்துடறேன். ட்ரெஸ் பண்ணிக் கொண்டு இறங்கும்பொழுது மாடிப்படியை நன்றாக பார்த்தான். இதில் இடறுவதற்கு வாய்ப்பு இல்லையே. கீழே இறங்கி காரிடாருக்கு வரும் பொழுது வேலைக்காரி ராக்கம்மா சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஏதோ ஒரு அறைக்குள் நுழைவது தெரிந்தது. இவன் வருவதை அவள் பார்க்கவில்லை. அவள் நடத்தை அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மெதுவாக அந்த அறையை நோக்கி நடந்தான். உள்ளுக்குள் கிசுகிசுப்பாக யாரோ பேசிக் கொள்வது கேட்டது. கதவின் மேல் கையை வைத்தான். உள்ளுக்குள் தாழிடப்படவில்லை போலிருக்கிறது. பட்டென்று திறந்து கொண்டது. உள்ளே ராக்கம்மாவை அணைக்க முயன்று கொண்டிருந்தான் பார்த்திபன். அவள் கூச்சத்துடன் நெளிந்து கொண்டிருந்தாள். கதவு திறந்ததை பார்த்தவுடன் அவசரமாக இருவரும் விலகினர். நிரஞ்சனை பார்த்தவுடன் பார்த்திபன் கண்களில் எரிச்சல் தெரிந்தது. ராக்கம்மா அவசரமாக அங்கிருந்து வெளியேறினாள். என்ன சார் இந்த பக்கம்? ரொம்ப அலட்சியமாக கேட்டான். இதெல்லாம் சகஜம், கண்டு கொள்ளாதே என்பது மாதிரி இருந்தது அவன் பேச்சு. கூப்பிட்டதாகச் சொன்னாங்க, ஏதோ சமாளித்தான். நானா? யார் சொன்னது? கருணாகரன். அந்த முட்டாளுக்கு புத்தியே கிடையாது. எங்க மாமா கூப்பிட்டிருப்பார். மறந்து போய் மாத்திச் சொல்லி இருப்பான். மாமா டைனிங் ஹால்லே இருப்பார். எப்படி போறது? வாங்க, கூட்டிக் கொண்டு போறேன். டைனிங் ஹாலில் மோகனும் அனுவும் காத்திருந்தார். சாரி சார், வழி தெரியவில்லை. பார்த்திபன் தான் கூட்டி வந்தார் என்றான் நிரஞ்சன். இந்த கருணாகரனை அனுப்பியிருக்க கூடாது. கையோடு கூட்டி வாடான்னு சொன்னால் நீங்க போங்கன்னு சொன்னதும் வந்துட்டான் போலிருக்கு. ஹாய் அனு, யூ லுக் லவ்லி டுடே என்றான் பார்த்திபன். அனு அதை கண்டு கொள்ளவே இல்லை. உணவு பரிமாறப்பட்டது. சாப்பிட்டவாறே மோகன், நேத்து நான் கொடுத்து விட்டதை படிச்சீங்களா? இல்லீங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது வேறு ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? உங்க வீட்டு பெண்களில் யாராவது ராத்திரியிலே பங்களாவை விட்டு வெளியேறி காட்டு பக்கம் போவாங்களா? கிடையவே கிடையாது. வேலைக்காரிகளிலே ராக்கம்மா, கருப்பாயி யாராவது? ராக்கம்மா பேரைச் சொன்னவுடன் பார்த்திபன் திடுக்கிட்டு நிரஞ்சனை எரிச்சலுடன் பார்த்தான். அவங்க வீடு இந்த கிராமத்திலேதான் இருக்கு. ராத்திரியிலே அவங்க இங்கே தங்க மாட்டாங்க. நீங்க சொல்கிற மாதிரி நடு ராத்திரியிலே இந்த ஊரிலே இருக்கிற ஆம்பிளை கூட அந்த காட்டுக்குள்ளே போக மாட்டான். எதுக்கு கேட்கிறீங்க? முதல் நாள் இரவு நடந்ததை சொன்னான். அதனை கேட்டவுடன் மூவர் முகமும் மாறியது. மோகன் சிறிது நேரம் பேசாமல் இருந்துவிட்டு சொன்னார், அது பெண் இல்லிங்க மோகினி. எங்க குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக இப்படி அலையறதாக. சோல் வாங்க. நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? ஒரே ஒரு தடவை பார்த்திருக்கேன். அதிலே இருந்து என் அறையை மாத்திட்டேன். காடு தெரியற பக்கம் நாங்க யாரும் இரவில் இருக்கிறதில்லை. தினமும் அந்த மோகினி வருதா? தினமும் இல்லை. எப்பவாவது முக்கியமா அமாவாசை இரவிலே வர்றது உண்டு. சில வெள்ளிக்கிழமைகளிலே பாட்டு சத்தம் கேட்கும். எல்லா வெள்ளிக்கிழமைகளிலேயும் வரும்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தால் நேத்து புதன்கிழமைதானே. புதுமாதிரியான பேய் போலிருக்கு. உங்களுக்கு பயமாயிருந்தால் ரூம் மாத்தி ஏற்பாடு பண்ணட்டுமா? வேண்டாம், இதுதான் வசதி. முற்றுப்புள்ளி. அப்புறம் குதிரை பேய் கூட வருவதுன்றதென்னங்க குதிரை பேய்? கருணாகரன் கூட என்கிட்டே கேட்டான். ஒரு நாள் நான் மொட்டை மாடியிலே படுத்திருந்தேன். அப்போ நடுச்சாமம் இருக்கும். திடீர்னு என்னை யாரோ உலுக்கின மாதிரி சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு முழிச்சு பார்த்தேன். வானத்திலே ஏதோ சத்தம். குதிரை கனைக்கிற மாதிரி இருந்தது. கூர்ந்து பார்த்தேன். அப்போ சிகப்பு நிறத்திலே ஒரு புகையாய் தெரிந்தது. திடீர்னு அதுக்குள்ளே இருந்து ஒரு கருப்பு நிற குதிரை அந்தரத்திலே பறந்து வந்தது. என் மேலே விழுந்து மிதிக்க வர்றா மாதிரி இருந்தது. நான் பயந்து போய் என் அறைக்குள்ளே ஓடி வந்து கதவை சாத்திட்டேன். அதிலே இருந்து நான் மொட்டை மாடி பக்கம் போறதே இல்லை. இது நடந்து எவ்வளவு நாள் இருக்கும்? விஜய் சாகறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அந்த ஒரு தடவைதான் பார்த்திருக்கேன். ஊர்க்காரங்க சில பேர் கூட பார்த்ததாக சொன்னாங்க. எங்க குடும்பத்துக்கு அழிவு காலம் வந்துவிட்டதாக கூட பேசிக்கிட்டாங்க. அதே மாதிரி விஜயும் செத்து போயிட்டான். இதுக்கெல்லாம் ஒரே விளக்கம் அந்த சாபம்னு சொல்றீங்களா? வேறு காரணம் எங்களுக்கு தெரியலே. முதலில் அந்த கதையை படிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் தீர்மானிக்க முடியும். நிரஞ்சன் அன்று வேறு எங்கும் செல்லாமல் அந்த கதையை படிக்க ஆரம்பித்தான். வித்தியாசமாக இருந்தது அந்த கதை. 5. முத்து ரகுநாத பூபதி பட்டத்துக்கு வரும் பொழுது இந்த புலிக்கோட்டை ஜமீன் ரொம்ப பிரசித்தமாயும் 46 கிராமங்களை கொண்டதாகவும் இருந்தது. வரி ஒழுங்காக கொடுக்கிறதாலையும் வெள்ளைக்காரங்க இஷ்டத்துக்கு விரோதமா நடந்துக்காம இருந்ததாலையும் சென்னை பட்டணத்து கவர்னர் ஜமீன்தார் மேலே ரொம்ப பாசமா இருந்தார்.
அடிக்கடி வெள்ளைக்காரங்களையும் வெள்ளைக்காரச்சிகளையும் கூப்பிட்டு வச்சு சீமைச் சாராயம் மாட்டுக்கறி போட்டு விருந்து கொடுப்பார். இங்கிலாந்து ராணி கூட ஜமீன்தாரை புகழ்ந்து ஒரு பட்டயம் கொடுத்திருக்காங்கன்னா பார்த்துக்கங்க. ஜமீன்தாருக்கு ரொம்ப முன்கோபம். அவர் கோபப்பட்டா 46 கிராமம் நடுங்கும். யாராவது சின்ன தப்பு பண்ணினா அரண்மனை வாசல்ல இருக்கிற கல்தூணில் கட்டிவச்சு குதிரைச் சவுக்கால ரத்தம் வரும்படியா அடிக்கச் சொல்லுவார். உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் ஜமீன்தார் அரண்மனை வாசல்ல இருக்கிற திண்ணையில உட்கார்ந்திருந்தார். அவரைச் சுத்தி அடைப்பக்காரன், மணியக்காரன், சேர்வைக்காரன்னு 4-5 பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஜமீன்தார் கையில் ஒரு தேங்காய் இருந்தது. அதை அவர் குலுக்கி பார்த்துட்டு, இந்த காய்ல எப்படியும் ஒரு கால்படி தண்ணீர் இருக்கும்போல தெரியுதே ன்னு சொல்லி பக்கத்திலே இருக்கிறவங்க கிட்டே கொடுத்தார். அதை வாங்கினவன் குலுக்கி பார்த்துட்டு, தாராளமா இருக்கும் மகாராசான்னான். இன்னொருத்தனும் அதையே சொன்னான். இப்படியே எல்லோரும் சொன்னாங்க. அப்போ அந்த வழியா ஒரு வழிப்போக்கன் வந்தான். அவனை ஜமீன்தார் கூட்டிட்டு வரச் சொல்லி தேங்காயை அவன் கையில் தந்து, இதில் எவ்வளவு தண்ணி இருக்கும்? கால்படிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்றே நார்? அவன் வாங்கி குலுக்கி பார்த்தான். சுண்டி பார்த்தான் பணிவா. மகாராசா கோவிச்சுக்க கூடாது. நான் சும்மா சொல்லு நாரு. மகாராசா இதுல சொட்டு கூட தண்ணி இருக்காது. சரியான மரத்துக்காய் நான். ஜமீன்தார் உடனே அதை உடைக்க பார்த்தார். அவன் சொன்ன மாதிரியே ஒரு சொட்டுக்கில்லை. உடனே கோபத்தோட சுத்தி இருக்கிறவங்களை பார்த்தாரு. இவன் தாண்டா உண்மையான ஆம்பிளை. நீங்க எல்லாரும் சோத்துக்கு பின் பாட்டு பாடுறவங்க அப்படின்னுட்டு அத்தனை பேரையும் தூண்ல கட்டி வச்சு குதிரை சவுக்கால அடிக்கச் சொன்னாருன்னா அவரு எம்புட்டு கோபக்காரர்னு புரிஞ்சுக்குவீங்க. ஜமீன்தாருக்கு கேளிக்கைகள்லையும் ரொம்ப நாட்டம். அடிக்கடி கூத்து, சேவல், சண்டை, பாட்டுன்னு அரண்மனை வாசல்ல நடக்கும். கூத்தில ராசா வேஷம் போடுறவன் தலையில கிரீடம் வைக்காமத்தான் நடிக்கணும். மறந்து போய் வச்சிட்டான்னா தொலைஞ்சான்னு வைச்சுக்கங்க. அம்புட்டு கோபம் வந்திரும். ஜமீன்தாருக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருந்தாள். பேரு கோதை நாச்சி. ரொம்ப அழகா இருப்பா. பவித்ரமான குணவதி. கூத்து நடக்கும் போதெல்லாம் அரண்மனை உப்பரிகையில் இருந்து அந்த புறத்து பொம்பளைங்க பார்க்கிறது வழக்கம். அவங்க கூத்து பார்க்க முடியும். ஆனா அவங்களை மத்தவங்க பார்க்க முடியாது. ஒரு நாள் சடையம்பட்டிங்கிற ஊர்ல இருந்து ஒரு கூத்துக்காரங்க வந்தாங்க. அதில் ரங்கசாமின்னு ஒருத்தன் ராசபாட் கட்டறவன். ஆள் அழகோ அழகு. பவள கொடில அர்ச்சுனன் வேஷம் போட்டான்னா குமரி பொண்ணெல்லாம் சொக்கிரும். பாடினான்னா சும்மா 4.5 கட்டை சுதில இந்த 46 கிராமத்துக்கும் கேக்கும். அப்பேற்பட்ட அழகனை நான் என் ஆயுசு பரியந்தம் பார்க்கலேன்னா பார்த்துக்கங்களேன். ரங்கசாமியோட கூத்து ஆனி மாசம் தேரோட்டம் தொடங்கி ஒரு நாள் கூட இடைவிடாம 15 நாள் நடந்துச்சு. ஜமீன்தார் தங்கச்சி இந்த கோதை நாச்சி இருக்காளே அவ ஒரு நாள் கூட தவறாம வந்து கூத்து பார்த்தா. மத்த பொண்ணுகளாவது 4-5 சாமத்தில் அசந்திரும். இவ அசரட்டுமே. ஊஹூம். விடிய விடிய முழிச்சிருந்து கூத்து முடியற வரைக்கும் பார்ப்பா. ராசபாட்டு ரங்கசாமியோட அழகிலையும் பாட்டிலையும் சொக்கிச் சுருண்டு போனா. பகல் பூரா அவனை நினைச்சே ஏங்கிறது. ராத்திரில் கூத்தில் பார்த்து வருகிறதுன்னு 15 நாளும் இந்த வேலையா போச்சு. இனி அவன் இல்லாம தன் உயிர் இல்லைங்கிற அளவுக்கு அவன் மனசில காதல் முத்தி போச்சு. கூத்து முடிஞ்ச உடனே அவங்க இங்க 3 நாள் விருந்து சாப்பிட்டு தட்சணை வாங்கிட்டு போகணும்னு ஜமீன்தார் உத்தரவு போட்டுட்டார். கரும்பு தின்ன கூலியா? பயலுக சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்தானுக. ஒரு நாள் ராத்திரி கோதைநாச்சி யாருக்கும் தெரியாம எந்திரிச்சு அரண்மனைய விட்டு வெளியேறி ரங்கசாமி தங்கியிருந்த இடத்துக்கு போயிருக்கு. தூங்கிட்டு இருந்தவனை ரகசியமா எழுப்பியிருக்கு. எந்திரிச்சு பார்த்தவனுக்கு சர்வநாடியும் நடுங்கி போச்சு. முதல்ல யாரோ மோகினி பேய்னு நினைச்சவன் கோதை நாச்சியார்னு தெரிஞ்ச உடனே கால் நுனி வரைக்கும் நடுங்க ஆரம்பிச்சானாம். கோதை நாச்சி மனசுல இருக்கிறத புட்டு புட்டு வச்சிருக்கா. கேட்க கேட்க அவனுக்கு உசிரத்து போனாப்ல ஆயிருச்சு. அப்படியே கால்ல விழுந்துட்டானாம். தாய் தயவு செஞ்சு அரண்மனைக்கு போயிருங்க. இதெல்லாம் நடக்காது. வெளியே தெரிஞ்சாலே எங்களை உயிரோட தோல உரிச்சுருவாங்கன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். கோதை நாச்சி எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்க. அழுதிருக்கா. ரங்கசாமி மசியலையே. நீ இப்போ போகலைன்னா கத்தியால குத்திச் செத்துருவேன்னு பயமுறுத்தின பிறகு அவ அழுதுகிட்டே அரண்மனைக்கு வந்துட்டா. ரங்கசாமியோட கூத்து கும்பல் மறுநாளே கிளம்பி போயிருச்சு. இருந்தாலும் கோதை நாச்சியால அவனை மறக்க முடியலை. ராப்பகலா அவன் நினைப்புதான். மனசால எவனை நினைச்சிட்டேனோ அவன் இனி கிடைச்சாலும் கிடைக்கலைன்னாலும் அவன் தான் எனக்கு புருஷன்னு தீர்மானம் பண்ணிட்டா. அவனை எப்படியாவது அடைஞ்சிரணும்னு திட்டம் போட்டா. அடுத்து வந்த ஒரு நல்ல நாளைக்கு ரங்கசாமியோட கூத்துதான் வேணும்னு ஜமீன்தாரை நச்சரிச்சா. ஜமீன்தாருக்கும் கோதை நாச்சி மேல ரொம்ப பிரியம். ஆசை படுகிறாளேன்னு சம்மதிச்சார். ஆள் அனுப்பி ரங்கசாமி கிட்ட அச்சாரம் கொடுக்கச் சொன்னார். அவருக்கும் அவன் கூத்து ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த தடவை 3 நாள்தான் நடந்துச்சு. கோதைநாச்சி தன்னோட திட்டத்தை நிறைவேற்ற தயாரா இருந்தா. ரங்கசாமி 3 நாள் கூத்தை முடிச்சிட்டு 4வது நாள் ஜமீன்தார்கிட்டே தட்சணை வாங்கிட்டு சாயந்தரமா கூண்டு வண்டியில் கிளம்பி ஊருக்கு புறப்பட்டான். ரங்கசாமிக்கு ஒருபுறம் நிம்மதியா இருந்தது.
போன தடவ மாதிரி இந்த வாட்டியும் கோதை நாச்சி தனியா வந்து தொந்தரவு பண்ணுவாளோன்னு பயந்துகிட்டே இருந்திருக்கான். அவ வரவே இல்லையா, அவனுக்கு ரொம்ப நிம்மதியா போச்சு. புலிக்கோட்டைக்கும் சடையம்பட்டிக்கும் 20 கல் தூரம். இங்கிருந்து பொழுது சாய கிளம்பினா பலபல விடியும்போது ஊருக்கு போயிருவாங்க. வண்டி மெதுவா அசைஞ்சுக்கிட்டே போகுதாம். மாடுகளைத் தவிர எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நடுச்சாமத்தை தாண்டின நேரம். சுத்திலும் இருட்டு. இருட்டுன்னா இருட்டு, அப்படி ஒரு இருட்டு. பாதி தூரத்துக்கு மேல் தாண்டி வந்திருக்காங்க. அப்போ ரங்கசாமிக்கு ஒண்ணுக்கு வந்திருக்குதுன்னு முழிச்சிருக்கான். முழிச்சு பார்த்தா வண்டிக்கு பின்னாடி முக்காடு போட்ட மேனிக்கு ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருந்தது தெரிஞ்சிருக்கு. மோகினி பேய் விரட்டிக்கிட்டு வருதாக்குன்னு அவன் பதறி போய் பக்கத்தில் தூங்கிறவங்களையும் எழுப்பி இருக்கான். எல்லாரும் முழிச்சு பார்த்து இது மோகினிதான்னு முதல்ல பயந்திருக்காங்க. அவங்கள ஒரு வயசாளி இருந்திருக்கார். அவர் மட்டும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு கூர்ந்து பார்த்துட்டு, அடே பயந்தாரி பயலுகளா, இது பேய் இல்லைடா, யாரோ ஒரு பொண்ணுடா, வண்டியை நிறுத்தச் சொல்லு நராம். வண்டி நிறுத்தி எல்லாரும் இறங்கி இருக்காங்க. அந்த பொண்ணு முக்காட்டை எடுக்காம தலையை குனிஞ்சுக்கிட்டே நின்னுருக்கு. பக்கத்துல போய் பார்த்தா அது ஜமீன்தார் தங்கச்சி கோதை நாச்சி. ஒவ்வொருத்தனும் பயத்தில ஒண்ணுக்கு போயிட்டானாம். ரங்கசாமியை பார்த்து கோதை நாச்சி ஓ அழுது அவன் கால்ல விழுந்திருக்கா. ஜமீன்தாருக்கு தெரிஞ்சா ஒருத்தன் தலையும் மிஞ்சாதேன்னு அவனவன் அரண்டு போய் மூச்சு பேச்சில்லாம இருந்திருக்கானுங்க. அந்த வயசாளி மட்டும் கோதை நாச்சிக்கிட்டே எவ்வளவோ சொல்லி போயிடுமா அரண்மனைக்கு, உன்னாலே எங்க எல்லாருக்குமே ஆபத்துன்னு சொல்லி பார்த்திருக்காரு. கோதை நாச்சி ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்கா. நான் இவரோட தான் இருப்பேன், என்னை போகச் சொன்னீங்கன்னா போற வழியில இருக்கிற கிணத்திலே விழுந்திடுவேன், அப்படி இல்லேன்னா அவர் கையால என்னை கொன்னுட்டு போங்கன்னு கதறி இருக்கா. ரங்கசாமிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை. பிறகு கொஞ்சம் துணிச்சல் வந்துச்சாம். என்னை நம்பி அரண்மனையை விட்டே வந்திருக்கா. இதனால என் உயிர் போனா கூட பரவாயில்லை, இனி இவதான் என் பெண்டாட்டி வாரி அணைச்சிக்கிட்டானாம். அந்த வயசாளி சொன்னாராம், அடே ரங்கசாமி, ஊருக்குள்ளே போன உடனே இவளை வீட்டுக்குள்ளேயே வச்சிரு, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சது நாம் ஊரோடு தொலைஞ்சோம்னு வச்சுக்கோ நாராம். கோதை நாச்சியை கூட்டிட்டு ஊருக்கே போயிட்டாங்க. ஆனா மறுவாரமே ஜமீன்தாருக்கு தெரிஞ்சு போச்சு. கோதை நாச்சியை காணோம்னு ஊர்பூரா தேடி இருக்காங்க. குளம் குட்டையில விழுந்து செத்திருப்பாளோன்னு பார்த்திருக்காங்க. ஜமீன்தார் அந்த புறத்தில இருக்கிற கோதை நாச்சியோட சேக்காளிகளை எல்லாம் தொலின்னு தொலிச்சிருக்காரு. அடி தாங்காம உண்மையை சொல்லிட்டாங்களாம். உடனே ஜமீன்தார் ஒரு படையோட சடையம்பட்டிக்கு போயிருக்காரு. ரங்கசாமி வீட்டுக்குள்ளே புகுந்து கோதை நாச்சியை இழுத்துக்கிட்டு வந்திருக்காரு. ரங்கசாமி கால்ல விழுந்திருக்கான். அவன் மூஞ்சிலையே மிதிச்சிருக்காரு. ஊர் ரொம்ப சின்ன ஊர். அந்த ஊர் சனங்க எல்லாம் பயந்து போய் குஞ்சு குழுவானோட ஊரை விட்டே ஓடிருச்சுங்க. ஜமீன்தார் அந்த ஊரையே கொளுத்தச் சொல்லிட்டாரு. பிறகு ரங்கசாமி முன்னாடி கோதை நாச்சியை குதிரை சவுக்கால கை வலிக்கும் வரை அடிச்சிருக்காரு. பாதகத்தி மயக்கும் போட்டு விழுந்த பிறகும் அவர் அடிக்கிறத நிறுத்தலையாம். பிறகு முகத்தில் தண்ணி அடிச்சு குதிரையோட பின்புறமா திருப்பி உட்கார வைச்சு குதிரையோட சேர்த்து கட்டி இருக்காங்க. ரங்கசாமி கையையும் காலையும் கட்டி கால் பகுதியை கட்டி இருந்த கயிறை குதிரை வயித்தோட இருக்காங்க. குதிரையோட கடிவாளத்தை இழுத்து ஜமீன்தார் உட்கார்ந்திருக்கிற குதிரை சேனத்தில் கட்டிட்டாங்க. குதிரையை 4 கால் பாய்ச்சல்ல புலிக்கோட்டைக்கு ஒட்டி இருக்காங்க. ரங்கசாமியை காடு கல்லு முள்ளுன்னு அதை பார்த்து கோதை நாச்சி ரத்த கண்ணீர் வராத குறையா அழுதிருக்கா. ரங்கசாமியோட சதையை கல்லும் முள்ளும் கிழிச்சு ரத்தமா ஓடியிருக்கு. மேடு பள்ளத்திலே ஏறி இறங்கும்போது ஒரு பாறையில் அவன் தலை மோதி மண்டை வெடிச்சு மூளை சிதறி போச்சு. இப்படியா அவங்க 21 கல் தூரம் கடந்து புலிக்கோட்டை வரும்போது ரங்கசாமியோட 2 கால் மட்டும் தான் மிஞ்சிச்சாம். கோதை நாச்சி உசிரத்துப் போய் உட்கார்ந்திருந்தாளாம். புலிக்கோட்டை அரண்மனை வாசல்ல அவளை இறக்கிவிட்ட உடனே கீழே இருந்த மண்ணை எடுத்து ஜமீன்தார் மேல எரிஞ்சு தூத்தினாளாம். எங்க காதலை நாசம் பண்ணின நீ நாசமாய் போவே. 6 தலைமுறையிலே முதல் வாரிசு அழியும். 7வது தலைமுறையில் உன் வம்சம் பேர் சொல்லக்கூட ஒரு புழுப்பூச்சி இல்லாம் அடியோடு நாசமாயிடும். என் புருஷனை குதிரை காலில் கட்டித் துண்டு துண்டாகச் சிதைச்ச உன்னையும் உன் பரம்பரையையும் இந்த குதிரையே கொல்லும் அப்படின்னு சாபம் போட்டுட்டு அப்படியே துண்டு துண்டாக இருந்த ரங்கசாமியோட கால்ல விழுந்து செத்துப் போனாளாம். ஜமீன் முழுக்க கோதை நாச்சிக்காக கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க. ஜமீன்தார் மட்டும் கலங்கவே இல்லையாம். கோதை நாச்சியோட சாபம் மறு வருஷமே பலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரியா அடுத்த வருஷம் கோதை நாச்சி செத்த அதே நாள்ல ஜமீன்தார் அந்த குதிரையாலே செத்துப் போனார். அன்னைக்கு ரங்கசாமியை கட்டி வச்சி இழுத்திட்டு வந்த குதிரையில ஏறி வேட்டைக்கு போயிருக்கார். பாதி வழில குதிரைக்கு வெறிபிடிச்சு ஜமீன்தாரை கீழே தள்ளி மிதின்னு மிதிச்சிருக்கு. ஜமீன்தார் குடல் சிதறி கண்ணு முழி கலங்கி இரத்த காடா செத்து போயிட்டார். அதுக்கு பிறகு ஜமீனே களை இழந்து போச்சு. கோதை நாச்சி சாபம் நம்மளை விடாது. அதனால் நம்ம வம்சத்தைச் சேர்ந்தவங்க எல்லோருக்கும் இது தெரியணும்னு எழுதி வச்சிருக்கேன். இதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தலைமுறைக்கும் குதிரை கிட்ட ஜாக்கிரதையா பழகணும்.
பிறகு ஆண்டவன் விட்ட வழி. இந்த கதையை படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் கண்ணியமா குடிமக்கள் கிட்டே அன்பா நடந்து பந்துமித்திரங்க கிட்டே பாசமா பழகி வந்தாங்கன்ன கோதை நாச்சியம்மா கோபம் மாறி மனசு திரும்பி மாசம் மும்மாறி பொழிஞ்சு. நிரஞ்சன் அந்த பத்திரத்தை மூடி வைத்தான். சுவாரஸ்யமாகச் சொல்லப்பட்ட இந்த கோதைக்கும் இங்கு நடந்து வரும் வினோத நிகழ்ச்சிகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? 6 தலைமுறைக்கு முதல் வாரிசு அழியும். 7வது தலைமுறையில் அத்தனை வாரிசுகளும் அழியும்னு இருக்கு. அப்படியானால் 6 தலைமுறைகளின் முதல் வாரிசும் குதிரையால் அழிந்தார்களோ? விசாரிக்க வேண்டும். மோகன் அறையை தேடிக் கொண்டு சென்றான். மிஸ்டர் மோகன், இந்த கதையை படிச்சேன். ரியலி இன்டரஸ்டிங். எங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? சாரி, நான் அந்த அர்த்தத்திலே சொல்லலே. இந்த கதைப்படி கோதை நாச்சியோட சாபம் 6 தலைமுறைகளில் முதல் வாரிசு குதிரையால் அழியும்னு இருக்கு. ஜமீன்தார் அந்த குதிரையாலே செத்து போனர். மீதி 5 வாரிகம் அப்படித்தான் செத்தார்களா? ஆமாம். 2வது தலைமுறையில் சாரட் வண்டில ஜமீன்தாரும் அவர் சம்சாரமும் போகும்போது ஒரு இடத்தில குடை சாஞ்சு குதிரை கட்டவிழ்த்து 2 பேரையும் மிதிச்சு கொன்னுருச்சு. 3வது ஜமீன்தார் ஒரு குதிரையை செல்லமா வளர்த்திருக்கார். அது ஒரு நாள் வெறி பிடிச்சு இருந்திருக்கு. அது தெரியாம் இவர் பக்கத்தில போக அவர் முகத்தை கடிச்சு குதறிருச்சு. மூக்கு அப்படியே குதிரை வாய்க்குள்ளே இருந்திருக்கு. பிறகு அவருக்கு அந்த புண்புரையோடி 3ஆம் நாளே செத்துப் போயிட்டார். அப்புறம் 4வது ஜமீன்தார் காலத்தில் இந்த ஜமீன்ல நாம் குதிரையே வளர்க்க கூடாதுன்னு உத்தரவு போட்டுட்டார். அப்படியும் அவருக்கு குதிரையால தான் சாவு வந்துச்சு. எப்படி? அப்போ எங்க பங்களாவின் பின்பக்கம் ஒரு பூங்கா இருந்ததாம். அதில் ஒரு குதிரை வீரன் சிலை இருந்திருக்கு. மூதாதையரின் ஞாபகமா செஞ்சு வச்சதாம். அந்தச் சிலை கீழே உட்கார்ந்து வெற்றிலை போட்டுட்டு இருந்திருக்கார். அப்போ சிலை உடைஞ்சு குதிரையோட உடம்பு ஜமீன்தார் தலையில் விழுந்து மூளை சிதறி செத்துப் போனார். 5வது ஜமீன்தார் ரேஸ் பைத்தியம். ஒரு தடவை வெளிநாட்டுக்குப் போயிருந்தப்போ ஒரு ரேஸ்ல போய் கையில இருக்கிற பணத்தை எல்லாம் கட்டிட்டாரு. அந்த குதிரை ஜெயிக்காமல் போன உடனே ஹார்ட் அட்டாக்கிலே அந்த இடத்திலேயே செத்துப் போனாராம். 6வது ஜமீன்தார். அது எங்க அப்பா. பயங்கரமாய் குடிப்பார். குதிரை லேபிள் போட்ட விஸ்கியை குடிச்சு குடிச்சு குடல் கருகி ஈரல் வெந்து செத்துப் போனார். அடுத்து 7வது தலைமுறை நாங்கதான். இதில் முதல் சாவு விஜய். அவனை குதிரை மிதிச்சதுக்கு அடையாளம் இருக்கு. இந்தச் சுற்று வட்டாரத்தில் எங்கேயும் குதிரை கிடையாது. குதிரை மார் குதிரை படம் போட்ட எந்த பொருளும் ஜமீனுக்குள்ள வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் விஜயின் மரணம் எனக்குள்ளே கலக்கத்தை ஏற்படுத்திருச்சு. எனக்கு சாபம் பற்றி நம்பிக்கை கிடையாது. அப்படித்தான் விஜயும் சொன்னான். கடைசியில் அவன் கதி. வேறு என்ன தோணுது உங்களுக்கு? இன்னும் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. வானத்திலே இருந்து குதிரை வந்ததா சொன்னீங்களே, அது என்னைக்கு? போன அமாவாசைக்கு முந்தின அமாவாசை. அடுத்த அமாவாசை அன்னைக்கு நான் மொட்டை மாடில படுத்து பார்க்கிறேன். அப்புறம் உங்க சொத்து சம்பந்தமா சில விவரம் வேணும். என்ன விவரம்? ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன். ஒருவேளை அந்த சாபத்தின்படி உங்க குடும்பத்தில் அத்தனை பேரும் செத்து போயிட்டா உங்க சொத்து யாருக்கு போகும்? யாருக்கும் போகாது. அரசாங்கம் எடுத்துக்கிடலாம். பக்கத்து எஸ்டேட் காரங்களோட உங்க உறவு எப்படி? பக்கத்து எஸ்டேட் கடிகலிங்கத்துக்கு சொந்தம். அவரோட ஒரு எல்லை பிரச்சனையில கோர்ட் வரைக்கும் போச்சு. அதனால பேச்சு வார்த்தை கிடையாது. உங்க சொத்துல அவருக்கு ஒரு கண் இருக்குமா? இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. முதல்ல அவர் எங்களுக்கு எந்த விதத்திலும் சொந்தம் கிடையாது. அடுத்து அவருக்கு இருக்கும் சொத்தே அதிகம். இருந்தாலும் விஜயோட மரணத்திற்கும் வானத்தில குதிரை தெரிஞ்சதுக்கும் மோகினி வந்து அழுதுகிட்டே பாடி வருவதற்கும் எனக்கு விடை தெரியலையே நிரஞ்சன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன். அப்புறம் பார்த்திபன் உங்கள் வாரிசுகளில் அடக்கமா? அவன் மேல சந்தேகப்படுறீங்களா? நிச்சயமா இருக்காது. அவங்க அம்மா, அதாவது எங்க அத்தை வடிவுக்கரசி எப்படி செத்தா தெரியுமா? இவங்க காரோட ஒரு லாரி நேருக்கு நேர் மோதிருச்சு. பார்த்திபனோட அப்பா ஸ்டீயரிங் வீல் நெஞ்சில பாய்ஞ்சு செத்து போனார். எங்க அத்தை தலையில லாரியோட ரேடியேட்டர் எம்ப்ளம் குத்தி இருந்தது. அது என்ன தெரியுமா? சின்ன குதிரை சிலை. இதுக்கு என்ன சொல்றீங்க? எதையும் தீர்மானமா சொல்லலை மோகன். எனக்கு இன்னொரு உதவி வேணும். ஐடியாகிராஃபிக் முற்றுப்புள்ளி. காட். விஜய் வேட்டைக்கு போன இடம், செத்து கிடந்த இடம் எல்லாத்தையும் பார்க்கணும். நான் நாளைக்கு எஸ்டேட் விஷயமா டெல்லி போறேன். ஒரு வாரம் கழிச்சுத்தான் வருவேன். பார்த்திபனை கூட்டிட்டு போங்க. சொல்லி வைக்கிறேன். மறுவாரத்தில் தான் அந்த மரணம் சம்பவித்தது. புள்ளி 6. மறுநாள் மோகன் டெல்லிக்கு கிளம்பி போய்விட்டார். நிரஞ்சன் பார்த்திபனை தேடிப் போனபோது அவன் அறை பூட்டி இருந்தது. எங்கே போனான் தெரியவில்லையே என்று யோசித்தவாறு வரும் பொழுது எதிரே அனு வந்தாள். என்னங்க, என்ன வேணும் என்றாள். பார்த்திபன் இல்லையா? எங்கேயாவது ஊர் சுற்றப் போயிருக்கும். உங்களுக்கு எதுவும் தேவைப்படுதா? விஜய் வேட்டைக்கு போன இடம், செத்த இடம் இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னேன். பார்த்திபனை கூட்டிட்டு போகும்படி மோகன் சொன்னார். அதுதான். நான் கூட்டுட்டு போய் காட்டறேன். வர்றீங்களா? நிரஞ்சன் தயங்கினான். ஏன் தயங்குறீங்க? நான் பயப்படுவேன்னா? எனக்கென்ன பயம்?
பகல் வேளை தானே. நீங்க பக்கத்தில இருக்கும் போது எதுக்கு பயப்படணும். நீங்க சரின்னா ராத்திரி கூட அந்த காட்டுக்கு வர தாயார். நீங்க என்ன சொல்றீங்க. நீ தயாரான பிறகு அந்த காடு என்ன. ஆப்பிரிக்கா காட்டிற்கே போகத் தயார்தான் என்று சொல்ல நினைத்தான். இன்னொரு பக்கம் ரங்கசாமி கோதை நாச்சி கதை மாதிரி ஆகிவிடுமோ என்ற பயம் வேறு. ஏற்கனவே முறை மாப்பிள்ளை பார்த்திபன் இருக்கிறான். அவனுக்கு மனம் முடிக்க எல்லோருக்கும் விருப்பம். இதற்குள் எனக்கு எதற்கு வீணான ஆசைகள். இருவரும் பங்களாவிற்கு வெளியே வந்தார்கள். நிரஞ்சன் தன்னுடைய காரில் ஏறி உட்கார்ந்தான். அனு முன் சீட்டில் அவனருகே வந்து உட்கார்ந்தாள். நிரஞ்சன் இதயம் படபடக்கத் தொடங்கியது. பின்பக்கம் வழியா போனா காட்டுப்பகுதிக்கு போயிரலாம் என்றாள். அதுக்கு முன்னால பக்கத்து எஸ்டேட் கடிகலிங்கத்தோட ஆபீஸ் போகலாம்னு இருக்கேன். வழி தெரியுமா. அங்கே எதுக்கு. அவர் கிட்டே கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் தயங்கிய அவள் பிறகு போகும் வழியைச் சொன்னாள். சரியாக ஒரு மணி நேரத்திற்குள் கடிகலிங்கத்தின் பங்களாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். கடிகலிங்கத்தின் முகம் அவர்கள் வரவை விரும்பாதது மாதிரி தோன்றியது. அப்போ நீங்க மோகனோட அட்வகேட்டா என்றார் நிரஞ்சனிடம். நோ, அவரோட பிறண்டுன்னு வச்சுக்கங்க. எதுக்காக தேடி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா. கோர்ட் கேஸ்ல கூட அவர் பக்கம் தானே தீர்ப்பு ஆச்சு. அந்த விஷயமா வரலை. மோகனோட தம்பி விஜய் மரணமடைஞ்சது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா. சாரி மிஸ்டர் நிரஞ்சன். அந்த குடும்பத்தை பத்தி எதுவும் நான் சொல்ல விரும்பலை. தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. அவங்க குடும்பத்தை பத்தி ஒரு சாபம் இருக்கிறதா. இனி அந்த குடும்பத்தை பத்தி நீங்க பேசறதா இருந்தா ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்கே இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம். எவன் எப்படி செத்தா எனக்கென்ன. வில் யூ ப்ளீஸ் கெட் அவுட். அவருடைய நிர்தாட்சண்யமான பதில் நிரஞ்சனுக்கு எரிச்சலூட்டியது. இந்த ஆளோட நமக்கென்ன பேச்சு. இங்கே வந்ததே தப்பு. வாங்க நிரஞ்சன் போகலாம் என்றாள் அனு எரிச்சலில். கடிகலிங்கம் அவளை ஏறிட்டு பார்த்தார். நீ மோகனோட தங்கை அனுஷா இல்லே. ஆமாம் என்றான் நிரஞ்சன். உனக்கும் பார்த்திபனுக்கும் திருமணம் செய்ய போறதா கேள்விப்பட்டேன். நீ எதுக்கு இவரோட. சுத்தரே, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். வாங்க நிரஞ்சன் போகலாம் என்றாள் அனு கோபம் வீறிட. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட்னஸ். வர்றோம் என்ற நிரஞ்சனை அவர் கண்டு கொள்ளவே இல்லை. இருவரும் காரில் ஏறி உட்கார்ந்தார்கள். அப்பொழுதுதான் தன் கையில் ஒரு கவர் இருப்பதை கவனித்தான். கடிகலிங்கம் கோபத்துடன் கத்த நிரஞ்சன் நெர்வஸாக இருந்த பொழுது அவன் கைகள் அனிச்சையாக அவன் காலடியில் இருந்த குப்பை கூடையில் கிடந்த கிழிக்கப்பட்ட கவரை எடுத்திருந்தது. இவ்வளவு நேரம் அது கையில் இருந்ததை கூட அவன் கவனிக்கவில்லை. கவருக்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்தான். ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு கம்பெனியின் பெயரில் அச்சிடப்பட்ட கவர். கசக்கி காருக்குள் எறிந்துவிட்டு காரை கிளப்பினான். அனு என்று உட்கார்ந்திருந்தாள். என்ன அனு, மூட் அவுட்டா. பின்னே என்னங்க அந்த ஆள் அப்படி பேசிட்டான். இங்கே வந்திருக்கவே கூடாது. சாரி அனு, அது தான் நான் முதல்லேயே தயங்கினேன். இப்படி அவன் நம்மை 2 பேரையும் இணைச்சு பேசுவார்னு எதிர்பார்க்கலை. நான் அதைப்பத்தி கவலைப்படலை நிரஞ்சன். இவ்வளவு தூரம் தேடி வந்த உங்களை மதிச்சு ஒரு வார்த்தை பேசினாரா. கிடைக்கிறார். இவர் மூலம் ஏதாவது க்ளூ கிடைக்காலம்னு நினைச்சேன். அடுத்து எங்கே போகணும். நேரே பங்களாவுக்கு போய் உன்னை இறக்கி விட்டுட்டு 2 வேலைக்காரங்களை துணைக்கு வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே போகணும். ஏன் நான் வரக்கூடாதா. ஏமாற்றத்தோடு கேட்டாள். நிரஞ்சன் தயங்கி நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. நம்ம 2 பேரும் தனியா போறது நல்லா இருக்காது. மேலும் பார்த்திபனோடு உனக்கு கல்யாணம் ஆகப் போகுது. பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்க போறதா யார் சொன்னா. உங்க அண்ணன். நான் சம்மதிச்சாத்தானே நடக்கும். அப்படின்னா ஒற்றை மேற்கோள்குறி. எனக்கு அவனை கல்யாணம் பண்ண பிடிக்கலை. ஓ டீ கொட். அவன் நடத்தை சரியில்லை. இந்த ஜமீன்ல இருக்கிற முக்கால் வாசி பெண்களோட பழக்கம். அதெல்லாம் எதுக்கு. நான் உங்களோட காட்டுக்கு வருவேன். வரப்போறீங்களா இல்லையா. நிரஞ்சன் மௌனமாக காரை ஓட்டினான். மனதுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்த சில மணி நேரத்தில் அவர்கள் காட்டுப்பகுதியை வந்தடைந்தார்கள். காரை நிறுத்தி விட்டு இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள். புற்களும் காட்டுச் செடிகளும் மிக நெருக்கமாக வளர்ந்திருந்ததால் நடப்பதற்கு கூட மிகச் சிரமமாக இருந்தது. விஜய் செத்து விழுந்து கிடந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த இடம்தான் நிரஞ்சன். விஜய் அண்ணன் விழுந்து இறந்த கோரமான காட்சி அப்படியே என் கண் முன்னல் நிக்குது. இந்த செடியோரம் தான் அவர் கால் மடங்கி கிடந்தது. இதோ பாருங்க, ரத்தம் வடிஞ்சு உறைஞ்ச இடம் இன்னும் அப்படியே இருக்கு. நிரஞ்சன் அந்த இடத்தின் ஒரு மீயும் உற்று கூர்மையாக பார்த்தான். குதிரையின் குளம்புகள் படிந்த இடம் புட்கள் மடங்கி போய் இன்னும் தடம் தெரிந்தது. குளம்புகள் பிளவு படாமல் இருப்பதால் காட்டெருமையோ காட்டுப்பன்றியோ இருக்காது. மானுக்கு இவ்வளவு பெரிய குளம்புகள் இருக்காது. இந்த பகுதியில் குதிரை வருவதற்கு வாய்ப்பு இல்லையே. இன்னும் சற்று நடந்து பரன் கட்டப்பட்ட மரத்திற்கு அருகே வந்தார்கள். நிரஞ்சன் பரன் மீது ஏறி பார்த்தான். விஜய் பயன்படுத்திய சிகரெட் பாக்கெட்டும் தண்ணீர் பாட்டிலும் அப்படியே இருந்தது. எதையோ பார்த்துவிட்டு விஜய் பரனிலிருந்து இறங்கி இருக்க வேண்டும். அப்படி எதை பார்த்திருப்பான். பரனிலிருந்து இறங்கிச் சுற்றிலும் நன்றாக தேட ஆரம்பித்தான். ஒரு புதர் அருகே கருகி கிடந்த ஒரு பொருள் அவன் கவனத்தை கவர்ந்தது. எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான்.
அதற்குமேல் அந்த இடத்தை ஆராய மனமில்லை. மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது. இனி நீண்ட நேரம் இருப்பது ஆபத்து. இருவரும் காரை நோக்கி நடந்தார்கள். அனு நிரஞ்சனை ஒட்டி நடந்து கொண்டிருந்தாள். சில சமயம் இருவரது கைகளும் உரசிக் கொண்டன. அனுவின் முகம் சிவப்பது மாதிரி தெரிந்தது. இருந்தாலும் அவள் விலகி நடக்கவில்லை. ஒரு இடத்தில் இருந்த பள்ளத்தில் புல் மூடி இருப்பது தெரியாமல் காலை வைத்து விட்டாள். மறுகால் சறுக்கி நிரஞ்சன் மீது சாய்ந்தாள். நிரஞ்சன் அப்படியே அவளை தாங்கி பிடித்துக் கொண்டான். அனு பூமாலை மாதிரி அவன் மார்பில் விழுந்தாள். இருவரும் சில வினாடிகள் அப்படியே இருந்தார்கள். ஒருவர் கண்களை மற்றவர் கண்கள் விழுங்கிக் கொண்டிருந்தன. அனு சுதாரித்துக் கொண்டு தன்னை விடுவித்துக் கொண்டாள். அவள் முகம் நாணத்தால் சிவந்திருந்தது. குறுஞ்சிரிப்புடன் அவனை ஒட்டி நடக்கத் தொடங்கினாள். நிரஞ்சனுக்கு கனவுலகில் நடப்பது போல் இருந்தது. அனுவின் அருகாமை அவனுக்குள் மயக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. திரும்பவும் அவளை இழுத்து அணைக்க வேண்டும் போல் இருந்தது. அதே சமயம் தூரத்திலிருந்து 2 கண்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்தன. அந்த கண்களில் கொலைவெறி தாண்டவமாடியது. நிரஞ்சனும் அனுவும் காருக்கருகே நெருங்கும் பொழுது ஒரு புலி அவர்களை நோக்கி பாய்ந்து வரத தொங்கியது. 7 கர்ணகடுரமான உருமலை கேட்டு திரும்பி பார்த்த நிரஞ்சன் புலியை பார்த்தவுடன் பதறிவிட்டான். அதே நேரம் அனுஷாவும் அலறி நிரஞ்சன் தோளுடன் ஒட்டிக்கொண்டாள். அவள் உடல் நடுங்குவதை நிரஞ்சன் உணர்ந்தான். அடுத்த வினாடியே அவள் கையை இழுத்து கொண்டு காரை நோக்கி ஓட ஆரம்பித்தான். புலி ஆக்ரோஷமாக அவர்களை துரத்த ஆரம்பித்தது. நல்ல வேளையாக காருக்கும் அவர்களுக்கும் இடைவெளி குறைவாக இருந்ததால் வேகமாக ஓடி காருக்குள் நுழைந்தனர். நிரஞ்சன் கார் கதவை சாத்துவதற்கும் புலி காரின் மேல் பாய்வதற்கும் சரியாக இருந்தது. நிரஞ்சன் ஜன்னலின் கண்ணாடியை ஏற்றினான். புலி உருமியவாறு காரை பிராண்ட ஆரம்பித்து நிரஞ்சன் இடுப்பிலிருந்த துப்பாக்கியை எடுத்தான். ஜன்னல் கதவை ரிவால்வர் வாய் நுழையும் அளவுக்கு இறக்கிச் சுட்டான். எடுத்தான். குண்டு புலியின் மீது பாயவில்லை. ஆனால் துப்பாக்கி எழுப்பிய சத்தம் புலியை மிரளச் செய்து ஓடவைத்தது. நிரஞ்சன் காரை ஸ்டார்ட் பண்ணி படுவேகத்தில் செலுத்த ஆரம்பித்தான். அனு பயந்து போய் இன்னும் அவன் தோளை ஒட்டிச் சாய்ந்து கொண்டிருந்தாள். இருவர் இதயங்களும் உரத்த குரலெடுத்து பேசிக் கொண்டிருந்தன. ஒரு வழியாக பங்களாவை அவர்கள் அடையும் பொழுது நன்றாக இருட்டிவிட்டது. அனு கார் வாசலில் வந்து என்ற பொழுதுதான் நிரஞ்சனின் தோளில் இருந்து எழுந்து கொண்டான். இன்னும் அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நிரஞ்சன் அறை வரைக்கும் அனு கூடவே வந்தான். தாங்க்ஸ் அனு, நீ உன்னுடைய அறைக்கு பேர் என்றவன் அவள் இன்னும் பயத்துடன் இருப்பதை பார்த்து இன்னும் பயமாயிருக்கா அனு? அதுதான், வீட்டுக்கு வந்துட்டோமே, போய் நிம்மதியா தூங்கு, காலையில சரியாய் போகும் என்றவாறு அவள் கன்னத்தில் தட்டினான். மறுவினாடி அனு அவன் மார்பில் சாய்ந்தாள். நிரஞ்சனின் கைகள் கொஞ்சம் தயங்கி பிறகு அவள் இடுப்பில் படர்ந்து தன் மார்புடன் இறுக அணைத்தது. அனு நிமிர்ந்து அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். பிறகு பரவசத்துடன் அவன் உதடுகளில் முத்தமிட்டாள். அதே நேரம் பார்த்திபன் மாடிப்படிகளை ஏறி அங்கு வந்தான். இருவரும் அணைத்துக் கொண்டிருக்கும் காட்சி அவனுக்குள் ஆத்திரத்தை வரவழைத்தது. அதே நேரம் யாரோ வரும் சத்தம் கேட்டு விலகிய அனுவும் நிரஞ்சனும் பார்த்திபனை பார்த்தவுடன் தாராளமாக விலகிக் கொண்டார்கள். பார்த்திபன் மனதிற்குள் எழுந்த ஆத்திரத்தையும் கடுமையையும் விலக்கிக் கொண்டு முகத்தைச் சகஜமாக வைத்துக் கொண்டான். என்ன நிரஞ்சன், காலையில போனவங்க இப்பத்தான் வர்றீங்களாமே, எங்கே போனீங்க? அனுவும் வந்திருந்தாளா? பக்கத்து எஸ்டேட் வரைக்கும் போயிருந்தோம், காட்டுக்குள்ளே போனதா சொன்னாங்க. அதெப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க கார் காட்டுப்பகுதியில போனதை நம்ம வேலைக்காரங்க பார்த்தாங்களாம். உங்களைத்தான் கூட்டிட்டு போகச் சொல்லி மோகன் சொன்னார். தேடி பார்த்தேன், காணலை. ஒரு அவசர வேலையா வெளியூர் போயிட்டேன். ஓ கே நிரஞ்சன், காலையில பார்க்கலாம். சாப்பாட்டை உங்க ரூமுக்கு அனுப்பச் சொல்றேன். குட் நைட் என்றவாறு அனு விடை பெற்றாள். அவள் போவதை சற்று நேரம் பார்த்துவிட்டு பார்த்திபன் கேட்டான், காட்டில் போய் ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? உருப்படியா ஒன்னும் கிடைக்கலை. அதுதான் வேற உருப்படியை தேட ஆரம்பிச்சிட்டீங்களாக்கும் என்றான் நக்கலாக. நிரஞ்சன் அவனை புதிருடன் பார்த்தான். வந்த வேலையை மட்டும் கவனிச்சா உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக நகர்ந்து விட்டான். நிரஞ்சன் அலுப்புடன் படுக்கையில் விழுந்தான். பார்த்திபன் வேகமாக மாடியிலிருந்து இறங்கி அனுவின் அறைக்குள் நுழைந்தான். அனு அப்பொழுது தான் நைட்டிக்குள் நுழைய முயன்றவள் பார்த்திபனை பார்த்தவுடன் அவசரமாக தன்னை மறைத்துக் கொண்டாள். பிறகு கோபத்துடன், உனக்கு மேனர்ஸே இல்லையா? கதவை தட்டிட்டு நுழையக்கூடாது. இதோ பாரு அனு, நீ போற போக்கு ஒன்னும் சரியில்லை. நிரஞ்சன் பத்திரமா திரும்பி போகணும்னா நீ இனிமே ஒழுங்கா நடந்துக்கோ என்றவன் மறு வினாடி கோபத்துடன் கதவை அறைந்து சாத்திவிட்டு போய் விட்டான். அனு திகைத்து போய் நின்றாள். அன்று இரவு மணி 2ஐ நெருங்கிக் கொண்டு இருந்தது. நிரஞ்சன் களைப்பில் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தான். அப்பொழுது வாசற் கதவு தட்டப்பட்டது. நிரஞ்சன் கண்ணை கசக்கிக் கொண்டு எழுந்தான். கதவு மெதுவாக தட்டப்படுவது கேட்டது. லைட் சுவிட்சை போட்டான். விளக்கு எரியவில்லை, பவர் கட் போலிருக்கிறது. மறுபடியும் கதவு தட்டப்பட்டது. யார் அது? தூக்க கலக்கத்துடன் கேட்டான். நான் தாங்க. கதவை திறங்க குரல் கிசுகிசுப்பாக கேட்டது. யாரென்று தெரியவில்லை. நான் தான்னா யாரு? அதட்டலாக கேட்டான். அனு, கிசுகிசுப்புடன் கேட்டது. நிரஞ்சன் அவசரமாய் கதவை திறந்து, என்ன அனு, இந்த நேரத்தில்
இந்த வார்த்தையை முடிப்பதற்குள் ஒரு கருப்பு உருவம் அவனை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்து சரமாரியாக அவனை தாக்க ஆரம்பித்தது. நிரஞ்சன் சுதாரித்து திருப்பி தாக்கினான். இருவரும் கட்டிப் புரண்டார்கள். ஒரு கட்டத்தில் அந்த உருவத்தின் கடிகார செயின் அருந்து நிரஞ்சன் கையில் சிக்கியது. மறுநிமிடம் அந்த உருவம் ஒரு கனமான பொருளால் நிரஞ்சனின் தலையில் தாக்க நிரஞ்சன் மயக்கமடைந்தான். நீண்ட நேரம் கழித்து விழித்து பார்த்தான். தலை வலித்தது. தரையிலிருந்து எழுந்து தள்ளாடி படுக்கையில் விழுந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரன் வேகமாக ஓடி வந்து, ஐயா, உங்களை உடனே வரச் சொன்னாங்க. விஜய் ஐயாவோட சம்சாரம் மாடியிலிருந்து விழுந்து உயிர் போற மாதிரி இருக்காங்க என்றான். புள்ளி 8. நிரஞ்சன் வலியை மறந்துவிட்டு எழுந்து ஓடினான். கீழே உள்ள ஹாலில் கூட்டமாக இருந்தது. விஜயின் மனைவி பத்மா அலங்கோலமாக விழுந்து கிடந்தாள். நெற்றிப் பொட்டில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவளைச் சுற்றி அனு, மோகனின் மனைவி உமா, வேலைக்காரிகள், பார்த்திபன், கௌரவமான தூரத்தில் சில வேலைக்காரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். நிரஞ்சனை பார்த்தவுடன் அனு வேகமாக அருகில் வந்தாள். என்ன ஆச்சு அனு? பத்மா அண்ணி மாடிப்படியில உருண்டு விழுந்திட்டாங்க. வயித்தில அடிபட்டிருக்குமோ என்னவோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா பேசினாங்க. இப்ப நினைவு தப்பிருச்சு. காரை ரெடி பண்ணுங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகலாம். போன் பண்ணி சொல்லிட்டேன். டாக்டர் ஆம்புலன்ஸில் இப்ப வந்துருவார். அதே நேரம் வாசலில் ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. பத்மாவை பரிசோதித்த டாக்டர் உடனே ஆம்புலன்ஸில் தூக்கி வைக்கச் சொன்னார். அடுத்த நிமிடம் ஆம்புலன்ஸ் பறந்தது. கர்ப்பத்திலிருக்கும் குழந்தை செத்துவிட்டது. பெரிய உயிரை காப்பாற்ற முயற்சி செய்கிறோம் என்று ஆபரேஷன் தியேட்டருக்குள் கொண்டு சென்றார்கள். அடுத்த சில நிமிஷங்களில் வெளிவந்த டாக்டரின் முகத்தில் ஈயாடவில்லை. சாரி என்று ஒரு வார்த்தையுடன் போய்விட்டார். அனுவும் உமாவும் கதறி அழுதார்கள். பார்த்திபன் கூட கண் கலங்கினான். டெல்லியிலிருக்கும் மோகனுக்கு தகவல் அனுப்பி உடனே வரச் சொன்னார்கள். நிரஞ்சன் அனுவை தனியாக அழைத்து விசாரித்தான். அனு, அழாதே. உங்க அண்ணி எப்படி மாடியில் இருந்து விழுந்தாங்களாம்? மாடியை விட்டு இறங்கவே மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். விழுந்ததை முதல்ல பார்த்தது யார்? நான் தாங்க. நல்ல தூக்கத்தில் இருந்தேன். ஐயோ, பேய், குதிரை பேய்னு ஒரு அலறல் கேட்டது. அவசரமா எந்திரிச்சு ஓடி வந்து பார்த்தா அண்ணி அலங்கோலமா விழுந்து கிடந்தாங்க. சேலை எல்லாம் ஒரே ரத்தம். அந்த காட்சியை நினைச்சு பார்த்தாலே எனக்கு நடுங்குது. ஏதாவது பேசினாங்களா? நான் ஓடிப்போய் தூக்கின உடனே என்னை பார்த்து அலறினாங்க. பிறகு நான் அவங்களை தூக்கி என் மடியில வச்சு என்ன நடந்துச்சு அண்ணி?ன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என் கதவை யாரோ தட்டினாங்க. யார்னு கேட்டதுக்கு நான் தான் விஜய்னு சொன்னாங்க. என் கணவர் சாகலை. என்னை தேடி வந்துட்டார்னு கதவை திறந்தேன். வெளியே யாருமே இல்லை. மாடி படிக்கிட்டே ஒரு உருவம் இருந்துச்சு. வா பத்மா, வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த உருவம் சொல்லிச்சு. என் கணவர் குரல் மாதிரிதான் இருந்துச்சு. வேகமாய் போனேன். கிட்ட போன பிறகுதான் தெரிஞ்சது அந்த உருவத்தோட தலை மட்டும் குதிரை மாதிரி இருந்தது. நான் உடனே அலறி ஓட பார்த்தேன். அப்ப யாரோ என்னை பிடிச்சு தள்ளினது மாதிரி இருந்தது. அது குதிரை பேய்தான்னு சொன்னாங்க. அப்புறம் என்னவோ சொல்ல வந்தாங்க. அதுக்குள்ளே மயக்கம் வந்துருச்சு. இப்ப விக்கி விக்கி அழுதாள். இது நடந்தப்போ மணி என்ன இருக்கும்? சரியா 3:15. முழிச்ச உடனே முதல்ல நேரம் என்னன்னு தான் பார்த்தேன். நிரஞ்சன் யோசித்தான். அதே நாள் இரவு அந்த உருவம் என்னை தாக்கிய போது மணி 2க்கு மேல் இருக்கும். என்னை தாக்கி மயக்கப்படுத்தி விட்டு அவன் பத்மாவை கொலை செய்திருக்க வேண்டும். இது யாரோ மனிதன் வேலைதான், பேய் இல்லை. இந்த குடும்பத்தின் பழங்கதையை சாமர்த்தியமாக பயன்படுத்துகிறான். ஆனால் எப்படி? ஏன்? அவன் யார்? நிரஞ்சனுக்கு குழப்பமாக இருந்தது. அனுவை சமாதானப்படுத்தி விட்டு தன்னுடைய அறைக்குள் வந்தான். அறை அலங்கோலமாக இருந்தது. முந்தின இரவு நடந்த சண்டையில் விசிறப்பட்ட பொருட்கள் தாறுமாறாக இறைந்து கிடந்தன. நிரஞ்சன் அவற்றை எடுத்து ஒழுங்கு படுத்த ஆரம்பித்தான். அப்பொழுது தரையில் கிடந்த ஒரு பொருள் அவனது கவனத்தை கவர்ந்தது. அது அருந்துபோன செயினுடன் கூடிய வாட்ச். தங்கச் சங்கிலி. ரோலக்ஸ் வாட்ச். மைக்காவில் சிறிது சேதப்பட்டிருந்தது. முந்தின இரவு நடந்த சண்டையில் அந்த உருவத்தின் கையிலிருந்து விழுந்திருக்க வேண்டும். வாட்சை உற்று பார்த்தான். இந்த வாட்சை இதற்கு முன் யாரோ கட்டி பார்த்திருக்கிறோமே. யார் அது? யோசித்தான். பளீர் என்று ஞாபகத்திற்கு வந்தது. அது பார்த்திபன் தான். பார்த்திபனா என்னை தாக்கியிருப்பான்? எதற்காக இருந்ததை. பார்த்திபன் மோகனுக்கு அத்தை மகன். அவனுக்கு முறைப்படி ஜமீன் சொத்துக்களில் பங்கு கிடைக்காது. வாரிசுகளை ஒழித்து விட்டால் மிச்சமிருக்கும் ஒருத்தியான அனுவை திருமணம் செய்து கொண்டால் அத்தனை சொத்துக்களும் அவனுக்கே சேரும் என்ற பேராசையாக இருக்குமோ? இதனால் தான் திட்டமிட்டு சாபக்கதையை பயன்படுத்திக் கொண்டு ஒவ்வொருவராக ஒழித்து கட்டுகிறானோ? அன்று நான் இரவில் பார்த்த மோகினி ஒரு சாயலில் ராக்கம்மா மாதிரி தெரிந்தாள். ராக்கம்மாவுக்கும் பார்த்திபனுக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்ததைத்தான் நேருக்கு நேராக பார்த்தோமே. ராக்கம்மாவை தன்னுடைய திட்டத்திற்கு பயன்படுத்துகிறானோ? என்னை எதற்காக தாக்குகிறான்? தன்னுடைய திட்டத்தை நான் கண்டுபிடித்து விடுவேன் என்ற பயத்திலா? ஒருவேளை அனு என்னை காதலிப்பது தெரிந்து தன்னுடைய எண்ணம் நிறைவேறாமல் போய்விடும் என்ற ஆத்திரத்தினாலா? மோகனிடம் இதை பற்றி பேசிவிட வேண்டும்.
பார்த்திபன் நடத்தையைச் சரியாக கண்காணிக்க வேண்டும். அன்று மாலையே மோகன் வந்துவிட்டார். விஜய் மனைவி பத்மாவின் இறுதிச் சடங்குகள் நடந்தேறின. வீடே சில நாட்கள் சோகமாக காட்சியளித்தன. 3ஆம் நாள் மோகன் அலுவலக அறையில் நிரஞ்சன் பேசிக் கொண்டிருந்தான். அனு நகத்தை கடித்தபடி சோகமாக அமர்ந்திருந்தாள். என்ன நிரஞ்சன், இந்த சாபம் எங்களை ஒவ்வொருத்தராக பழி வாங்கிரும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வீட்டில இருக்கறதுக்கே பயமா இருக்கு. எனக்கென்னவோ இது சாப்மோ இல்லை பேயோ செய்யற வேலை மாதிரி தெரியல. எதை வச்சு சொல்றீங்க? பத்மா இறந்த அதே இரவு சரியா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என் ரூமுக்குள்ளே புகுந்து ஒருத்தன் என்னை மயக்கம் வரும்படியா அடிச்சான். அடுத்துத்தான் இந்த கொலை நடந்திருக்கு. இதிலிருந்து கொலைகாரனோட நோக்கம் பத்மா கொலைக்கான பேய் நாடகத்தில நான் இடையூறா வந்து விடக்கூடாதுன்னு இருக்கலாம். உங்களை தாக்கினவன் அடையாளம் ஏதாவது தெரிஞ்சதா? உருவ அடையாளத்தை என்னால உணர முடியலை. ஆனா வேறு ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. என்ன தடயம்? பையிலிருந்து அருந்த வாட்சை எடுத்து இது யாரோடதுன்னு தெரியுதா? மோகன் அதை வாங்கி பார்த்துவிட்டு இது பார்த்திபனோட வாட்ச். இது எப்படி உங்ககிட்டே வந்தது என்றார் வியப்புடன். என்னை தாக்கிய உருவத்தின் கையிலிருந்து அருந்து விழுந்தது. உடனே மோகனின் முகம் மாறியது. காலிங் பெல்லை அழுத்தினார். கருணாகரன் எட்டி பார்த்தான். போய் பார்த்திபனை நான் உடனே வரச் சொன்னதா சொல்லு. மறந்து போய் வேற எங்கேயாவது போயிராதே. அவன் தலையாட்டியவாறு நகர்ந்தான். சற்று நேரம் கழித்து பார்த்திபன் உள்ளே வந்தான். பார்த்திபா, இப்போ கரெக்ட் டைம் என்ன சொல்லு என்றார் மோகன். பார்த்திபன் அனிச்சையாக கையை தூக்கி பார்த்துவிட்டு பிறகு வாட்ச் இல்லாததை உணர்ந்து, சாரி மாமா, வாட்ச் கட்டிட்டு வரலை என்றான். சரி, போய் வாட்ச் எடுத்திட்டு வா. இப்ப எதுக்கு மாமா அவ்வளவு அவசியம்? சொன்னதைச் செய். போய் வாட்சை எடுத்திட்ட வா. அது வந்து எங்கே வச்சேன்னு ஞாபகமில்லை. ஞாபகமில்லையா? காஸ்ட்லி வாட்ச்டா அது. போய் தேடி பார்த்து கொண்டு வா. அது மாமா, எங்கோ தொலைச்சிட்டேன், எங்கேன்னு தெரியலை. அது என்கிட்ட இருக்கு. இதான்னு பாரு. வாட்சை எடுத்து காட்டினார். ஒற்றை மேற்கோள்குறி இடைக்கோடு இடைக்கோடு. பார்த்திபனின் முகம் மாறியது. இதுதான். இதெப்படி உங்ககிட்டே? நிரஞ்சன் கொடுத்தார். பத்மா இறந்த அன்னைக்கு நீ இவரை இருட்டுக்குள்ளே அடிச்செல்ல, அப்போ இவர் கையில் கிடைச்சிருக்கு. நானா இவரை அடிச்சேனா? எதுக்கு அடிக்கணும்? இவர் ஆரம்பத்திலே இருந்தே சரியில்லை. இப்போ வீணா என் பேர்ல பழியை போடுறார். பிறகு உன் வாட்ச் இவர் கையில் எப்படி கிடைச்சது? யாராவது ஒருத்தன் திருடி அவன் இவரை அடிச்சு என் பேரை கெடுக்கணும்னு பண்ணியிருக்கலாம். அல்லது இவர் போய் சொல்லலாம். இவர் போய் சொல்லறதுக்கு என்ன காரணம்? நிறைய காரணம் இருக்கு. போக போக புரிஞ்சுக்குவீங்க என்றவாறு அனுவை பார்த்தான். பார்த்திபா, வீண் பேச்சு பேசறதுக்காக உன்னை நான் கூப்பிடலை. நீ இவரை அடிச்சியா இல்லையா? உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லு. பார்த்திபன் பேசாமலிருந்தான். வாயை திறந்து சொல்லுடா. நீ செஞ்ச காரியம் பூரா எனக்கு தெரியும். உன் வாயாலே சொல்லப் போறியா? பார்த்திபன் பதில் சொல்லவில்லை. முதல்ல நிரஞ்சன் ரூமுக்குள்ளே புகுந்து அவரை மயக்கம் வரும்படியா அடிச்சிருக்கே. பிறகு பத்மா ரூமுக்கு போய் பேய் மாதிரி பயங்காட்டி அவளை மாடியில் இருந்து தள்ளிவிட்டிருக்கே. இவ்வளவும் நான் ஊர்ல இல்லாததனால உனக்கு வசதியா போச்சு இல்லையா? ஐயேயோ மாமா, இப்படி அபாண்டமா சொல்லாதீங்க என்றவாறு மோகன் அருகில் வந்து கெஞ்சினான். அவன் கண்கள் கலங்கியது. சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. பத்மா அத்தை கீழே விழுந்ததே எனக்கு தெரியாது. நம்ம வேலைக்காரன் வந்து எழுப்பின பிறகுதான் தெரியும். நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னு கதை விடுறியா? இல்லே மாமா, என்னை யாரோ அடிச்சு போட்டுட்டாங்க. நான் மயங்கி போய் கிடந்தேன். என்னை சரவணன் தான் எழுப்பினான். சந்தேகமிருந்தா கூப்பிட்டு கேளுங்க. போய்ச் சொல்லாதே. உன்னை யார் அடிச்சிருப்பா? நிரஞ்சன் தான்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றே? பார்த்திபன் விழித்தான். அவர் உன்னன குற்றம் சாட்டினதுக்கு ஆதாரம் இருக்கு. அதே மாதிரி உன்னால் நிரூபிக்க முடியுமா? பார்த்திபன் பேசாமலிருந்தான். எதுக்காக பத்மாவை கொலை செஞ்சே? சொத்து பூரா நீயே அனுபவிக்கணுங்கிற ஆசையா? மறுநிமிடம் பார்த்திபன் அவர் கால்களில் விழுந்தான். சத்தியமா நான் கொலை பண்ணலை மாமா. என்னை நம்புங்க. எங்க அம்மா மேல சத்தியமா நான் கொலை பண்ணலை. நான் மயங்கி கிடந்தது உண்மைதான? மோகன் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தார். நிரஞ்சன் அவரை பார்த்து சைகை செய்தான். அதை புரிந்து கொண்ட அவர் பார்த்திபனை பார்த்து, சரி, எழுந்திரு என்றார். பார்த்திபன் கண்களை துடைத்து கொண்டு எழுந்தான். நீ போகலாம். இனி எது நடந்தாலும் என்கிட்டே மறைக்காம சொல்லு. பார்த்திபன் போன பிறகு இவன் நிறைய பொய் சொல்றான்னு நினைக்கிறேன் என்றான் நிரஞ்சன். ஆனா இவன் தான் பத்மாவை கொலை செய்தான்னு என்னால நம்ப முடியலை நிரஞ்சன். இதில் பேய் கதை தான் சரியா பொருந்தி வருது. உண்மை வெளிப்படும் நாள் நெருங்கிடுச்சு மோகன். இவ்வளவு நாள் நம்பிக்கையில்லாமல் தான் இருந்தேன். இனி முழு மூச்சுடன் செயல்பட போறேன். என்ன செய்ய போறீங்க? தினமும் மொட்டை மாடியில படுக்க போறேன். குதிரை பேயோ மோகினி பேயோ ஒரு கை பார்த்துவிட போறேன். நீங்க ஒரு காரியம் பண்ணணும். என்ன செய்யணும்? நான் மாடில படுக்கிற விஷயத்தையும் அதன் காரணத்தையும் இன்னும் கொஞ்சம் போய் கலந்து இந்த வீட்டில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். முடிஞ்சா வேலைக்காரங்க மூலமா ஊருக்குள்ளே பரவினா இன்னும் நல்லது. நிரஞ்சன் அன்று இரவே தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினான்.
மொட்டை மாடியில் படுக்கையை விரித்து இரவு 12 மணி வரைக்கும் படுத்திருப்பான். பிறகு அந்த படுக்கையில் தான் தூங்குவது மாதிரி தலையணைகளை வைத்து போர்வையால் மூடிவிட்டு கீழே இறங்கி பார்த்திபன் அறை தெரியும்படியான ஒரு மறைவான இடத்தில் உட்கார்ந்தவாறு கவனிக்க ஆரம்பித்தான். அந்த இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது பார்த்திபன் அறை தெரியும. மாடிப்படிகளில் யார் நடந்தாலும் தெரியும். அருகில் இருக்கும் ஜன்னல் வழியாக காட்டுப்பகுதி தெரியும். இரவு முழுக்க கண்காணிக்கத் தொடங்கினான். 4 நாட்கள் எதுவும் நடக்கவில்லை. 5ஆம் நாள் வழக்கம் போல் நிரஞ்சன் இரவில் காத்திருந்தான். இரவு மணி 2ஐ நெருங்கிக் கொண்டிருந்தது. பங்களா முழுக்க ஆழ்ந்த உறக்கத்தில் கிடந்தது. அப்பொழுது பார்த்திபன் அறை கதவும் மெதுவாக திறக்கப்படுவது தெரிந்தது. நிரஞ்சன் உஷாரானான். தன்னை கண்டுபிடிக்க முடியாதபடி இருளில் பதுங்கிக் கொண்டான். அந்த அறையிலிருந்து வெளிப்பட்ட பார்த்திபன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஓசை ஏற்படுத்தாமல் கதவை சாத்தினான். பிறகு மெதுவாக நடந்து மாடிப்படிகளில் ஏறினான். நிரஞ்சன் அவரை பின்தொடர்ந்தான். மாடிப்படிகளில் ஏறி மொட்டை மாடிக்கு வந்தான் பார்த்திபன். நிரஞ்சன் படுக்கை அருகே செல்லாமல் தூரத்தில் இருந்தவாறே செருமினான். சிறிது நேரம் காத்திருந்தான். பிறகு திரும்பத் தொடங்கினான். நிரஞ்சன் அவசரமாக ஒரு மூலையில் மறைந்து கொண்டான். பார்த்திபன் மெதுவாக இறங்கி ஒருமுறை எல்லா இடமும் கூர்ந்து பார்த்துவிட்டு பங்களாவின் வெளிக்கதவை ஓசையில்லாமல் திறந்து வெளியேறினான். நிரஞ்சன் கதவருகே வந்து லேசாக விலக்கி பார்த்தான். பார்த்திபன் இருட்டுக்குள் வேகமாக எங்கோ செல்வது தெரிந்தது. மறுநிமிடம் கதவை திறந்து கொண்டு வெளி வந்த நிரஞ்சன் பார்த்திபனை பின் தொடரத் தொடங்கினான். எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. முகம் காண முடியாத காரிருள் நிசப்தமாக இருந்தது. பார்த்திபன் வேகமாக நடந்து கொண்டிருந்தான். பங்களாவின் பின்பக்கம் இருக்கும் காட்டுப்பகுதியில் அவன் செல்வது தெரிந்தது. இந்நேரம் எதற்கு இங்கே செல்கிறான்? பார்த்திபன் ஏதோ ஓர் இடத்தில் வளைந்து திரும்பினான். ஒருவேளை நான் பின் தொடருவதை உணர்ந்து பதுங்குகிறானோ? நிரஞ்சன் ரொம்ப எச்சரிக்கையாக அடிமேல் அடி எடுத்து வைத்து அந்த திருப்பத்தை அடைந்தான். ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு தலையை மட்டும் நீட்டி அந்த இடத்தை பார்த்தான். பார்த்திபனை காணவில்லை. எங்கு மறைந்திருப்பான்? இந்த காட்டில் இந்நேரத்தில் அவனை எப்படி கண்டுபிடிப்பது? அப்பொழுது ஒரு பாட்டுச் சத்தம் தெளிவாக கேட்க ஆரம்பித்தது. சத்தம் வந்த திசையில் ஏறிட்டுப் பார்த்தான். தூரத்தில் ஒரு பெண் போய்க் கொண்டு இருப்பது தெரிந்தது. 9. நிரஞ்சன் இதயம் ஒருகணம் நின்றுவிட்டு படபடக்கத் தொடங்கியது. அந்த பெண் வெகு தூரத்தில் நடந்து கொண்டிருந்தாள். பாட்டுச் சத்தம் எங்கிருந்து ஒலிக்கிறது என்று தெரியவில்லை. சில சமயம் அவள் பாடிக்கொண்டு செல்வது மாதிரி தெரிந்தது. ஒரு சமயம் வானத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது மாதிரி பிரமை. ஒரு சமயம் அவனுக்கருகில் பாடுவது மாதிரி தோன்றியது. யார் இந்த பெண்? இவள் தான் கோதை நாச்சியின் பேயோ? இந்த இருட்டில் அவள் முகம்கூடச் சரியாக தெரியவில்லை. இப்பொழுது பாட்டுச் சத்தம் திடீரென்று நின்றது. நிரஞ்சன் படபடக்க அந்த பெண்ணையே பார்த்தான். அவள் இப்பொழுது அவனை நோக்கி திரும்பி நின்றாள். அவனை பார்த்து சிரிப்பது மாதிரி தோன்றியது. ஒருவேளை ராக்கம்மாவாக இருக்குமோ? கூர்ந்து பார்த்தான். அவள் மாதிரி தோன்றவில்லை. ஒரு சாயலுக்கு அனுஷா மாதிரி தோன்றினாள். அவனுக்கு இருக்கும் குழப்பத்திற்கு எல்லோர் சாயலும் அந்த பெண்ணிடம் இருப்பது மாதிரி தோன்றியது. அந்த பெண் நிரஞ்சனை நோக்கி கையசைத்து வா வா என்று கூப்பிடுவது மாதிரி தோன்றியது. என்னை எதற்காக கூப்பிடுகிறாள்? ஒருவேளை பார்த்திபனை எதிர்பார்த்து இருட்டில் அடையாளம் தெரியாது என்னை பரர்த்திபன் என்று நினைத்து கூப்பிடுகிறாளோ? பார்த்திபனின் கள்ளக்காதலியாக இருக்குமோ? இல்லை நிஜமாகவே மோகினி பேயோ? எதுவாக இருந்தாலும் சரி, பார்த்து விட வேண்டியது தான். நிரஞ்சன் அந்த பெண்ணை நோக்கி நடக்கத் தொடங்கினான். மனம் ஒருபக்கம் திக்திக்கென்று அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. அந்த பெண் சிரித்தவாறே நின்று கொண்டிருந்தாள். அவளை அடையாளம் கண்டுகொள்ளும் தூரம் வந்த பிறகும் அவள் முகம் இருட்டில் சரியாக தெரியவில்லை. தூய வெண்ணிறத்தில் அவள் அணிந்திருந்த ஆடை காற்றுக்கு சடசடத்துக் கொண்டிருந்தது. அந்த பெண் நடக்க ஆரம்பித்தாள். நிரஞ்சன் வேகமாக நடந்தான். அந்த பெண்ணும் வேகமாக நடந்தாள். காலில் அவள் அணிந்திருந்த பழங்காலத்து தண்டைகள் ஜல்ஜல் என்று ஒலிக்கத் தொடங்கின. அவளது ஆடையும் ஆபரணங்களும் கூட பழங்காலத்திய பாணியில் தெரிந்தன. இவள் கோதை நாச்சியின் ஆவியா அல்லது யாராவது ஏமாற்றுக்காரர்களின் கைக்கூலியா? இன்னும் சில நிமிஷங்களில் தெரிய வைக்கிறேன். நிரஞ்சன் அவளை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பித்தான். அந்த பெண்ணும் அதிவேகத்தில் ஓடத் தொடங்கினாள். காட்டுக்கொடியொன்று அவன் காலில் சிக்கி தொப்பென்று விழுந்தான். அதே சமயம் தூரத்தில் வேட்டுச் சத்தம் கேட்டது. அவசரமாக எழுந்து பார்த்தான். அந்த பெண் ஓடிய திசையில் சிவப்பு நிறத்தில் புகை மூட்டம் எழுந்திருந்தது. அந்த பெண்ணை காணவில்லை. நிரஞ்சன் வேகமாக எழுந்து அங்கு ஓடினான். புகை மூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து கொண்டிருந்தது. அதற்குள் நுழைந்து பார்த்தான். அவளை காணவில்லை. சுற்றிலும் புதர் மண்டி கிடந்தது. அவள் எங்கு மறைந்திருப்பாள்? அப்பொழுது வானத்தில் பெரிய வெடிசத்தம் கேட்டது. ஏறிட்டு பார்த்தான். அவன் தலைக்கு நேர் வானத்தில் புகை மூட்டம் தெரிந்தது. மறுவினாடி புகைக்குள் ஒளி தெரிந்தது. அந்த ஒளிப்புகையை கிழித்துக் கொண்டு ஒரு குதிரை வானில் மிதந்து கொண்டிருந்தது. இது எப்படி சாத்தியம்? இதுதான் குதிரை பேயோ? நிரஞ்சனுக்கு அதிசயமாகவும் நம்புவதற்கே கஷ்டமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் குதிரை வானிலிருந்து அவனை நோக்கி வருவது மாதிரி தெரிந்தது. திடீரென்று இருட்டு. குதினா வானிலே மறைந்து விட்டது. நிரஞ்சன் வானையே உற்று பார்த்தான்.
குதிரை ஓடி வருவது மாதிரி ஒலி. நிரஞ்சன் பயம் படபடப்பு எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு கவனமாக வானத்தை ஆராயத் தொடங்கினான். அப்பொழுது காட்டுக்குள் வெடிச் சத்தம் கேட்டுச் செந்நிற புகை தூரத்தில் தெரிந்தது. நிரஞ்சன் தடுமாறி ஓர் இடத்தில் கால் வைக்க காலில் தீப்பட்ட மாதிரி சுரீர் என்றது. பிறகு கீழே பார்த்து அந்த பொருளை காலால் தேய்த்து அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக் கொண்டானதே நேரம் காட்டுக்குள் தெரிந்த புகைக்குள்ளிருந்து ஒரு குதிரை கண நேரத்தில் ஓடிவந்து கொண்டிருந்தது. அதன்மேல் ஒரு கருப்பு உருவம் உட்கார்ந்திருந்தது. நிரஞ்சனை நோக்கி ஆக்ரோஷமாக ஓடிவந்து கொண்டிருந்தது. நிரஞ்சன் அவசரமாக துப்பாக்கியை எடுத்து அந்த உருவத்தை நோக்கிச் சுட்டான். குண்டு படவே இல்லை. இதற்குள் குதிரை அவனை நெருங்கி அவனை இடித்து தள்ளியது. நிரஞ்சன் உருண்டு விழுந்து ஒரு மரத்தின் வேரடியில் ஒட்டி கொண்டான். குதிரை சற்று தூரம் ஓடித் திரும்பி மறுபடியும் அவனை நோக்கி பாய்ந்து வந்தது. நிரஞ்சன் எழுந்து ஓடத் தொடங்கினான். குதிரை பயங்கரமாக கனைத்துக் கொண்டு விரட்டத் தொடங்கியது. நிரஞ்சன் புத்திசாலித்தனத்துடன் செயல்படத் துவங்கினான். சமதரையில் ஓடினால் நிச்சயம் ஆபத்து. எனவே மரங்களுக்குள் மறைந்து மறைந்து ஓடத் தொடங்கினான். குதிரை ஒருமுறை ஓடித் திரும்புவதற்குள் அருகில் இருந்த புதரில் ஒளிந்து கொண்டான். குதிரையும் அந்த உருவமும் திகைத்து நிற்பது தெரிந்தது. அந்த கருப்பு உருவம் குதிரையில் இருந்து இறங்கி இடுப்பிலிருந்து எதையோ உருவியது. அது ஒரு நீண்ட வாள். அந்த வாளால் ஒவ்வொரு புதராக குத்தி பார்க்கத் தொடங்கியது. நிரஞ்சன் புதருக்குள் தன்னை நன்றாக மறைத்து கொண்டான். கருப்பு உருவம் ஒருகணம் நின்றது. எங்கோ ஏறிட்டு பார்த்து பிறகு குதிரை மீது ஏறி வேகமாக சென்று விட்டது. நிரஞ்சன் சிறிது நேரம் புதருக்குள் அப்படியே படுத்து கிடந்தான். குதிரை எங்கோ ஓடும் ஒலியும் வேறு சில சத்தங்களும் கதம்பமாக கேட்டன. பிறகு ஒரே அமைதி. நிரஞ்சன் மெதுவாக புதரை விட்டு வெளியே வந்தான். ஒரு மரத்தின் அருகே ஒளிந்து கொண்டு சுற்றிலும் பார்த்தான். தார் பூசியே இருட்டு. எதுவும் தெரியவில்லை. ரொம்ப கவனமாக நடந்து சமதரையில் நடக்காமல் மறைந்து மறைந்து காட்டை விட்டு வெளியேறினான். ஜமீன் பங்களா இருட்டுக்குள் பிரிட்டிஷ் காலத்து ஓவியம் போல் காட்சியளித்தது. பங்களா முழுக்க தூக்கத்தில் ஆழ்ந்து அமைதியாக இருந்தது. மணி 4ஐ நெருங்கிக் கொண்டிருந்தது. நிரஞ்சன் முதலில் பார்த்திபன் அறையை நோக்கி நடந்தான். அறை சாத்தி கிடந்தது. லேசாக தட்டினான். பதிலில்லை. தள்ளினான். திறந்து கொண்டது. கூப்பிட்டு பார்த்தான். பிறகு லைட்டை போட்டான். பார்த்திபன் படுக்கை காலியாக இருந்தது. அங்கு அவனை காணவில்லை. நிரஞ்சனுக்கு புரிய ஆரம்பித்தது. இவ்வளவுக்கும் காரணம் பார்த்திபன் தான். என்னை கொல்வதற்கும் நாடகம் நடத்தி இருக்கிறான். இவன் முகமூடியை கிழித்து எரிந்துவிட வேண்டியது தான். இப்பொழுதே மோகனை கூப்பிட்டு விஷயத்தைச் சொல்லி பார்த்திபனை கையும் களவுமாக பிடித்துவிட வேண்டும். இந்நேரம் மோகனை எப்படி எழுப்புவது? அனுஷா அறைக்குச் சென்று கதவை தட்டினான். சற்று நேரம் கழித்து யாரது என்று அனுஷா தூக்கத்தில் கேட்பது தெரிந்தது. பிறகு ஜன்னல் கதவு திறந்து நிரஞ்சன் தான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தாள். என்ன நிரஞ்சன் இந்த நேரத்தில? கொட்டாவி விட்டவாறு கேட்டாள். மோகனை எழுப்பி ஒரு விஷயம் சொல்லணும். காலையில சொல்லக்கூடாதா? இப்பவே சொல்லணும். வா, வந்து எழுப்பு. இருவரும் மோகன் படுத்திருக்கும் அறையின் வாசலை அடைந்தார்கள். அனு கதவை தட்டினாள். சற்று நேரத்தில் கதவு திறந்தது. மோகன் மனைவி உமா எட்டி பார்த்தாள். இருவரையும் பார்த்து திகைத்து, என்ன அனு, அண்ணனை பார்க்கணும்னார். அவர் இல்லை. எங்கே போயிருக்கார்? ஒருவேளை ஆபீஸ் ரூமுக்கு போயிருக்கலாம். ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தா காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஆபீஸ் ரூமில உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். என்ன விஷயம்? வந்து சொல்றோம். அனுவை கூட்டிக் கொண்டு மோகனின் அலுவலக அறையை நோக்கி நடந்தான். சற்று நேரத்தில் மோகன் எதிரே வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. என்ன நிரஞ்சன் இந்த நேரத்தில என்று படபடப்புடன் கேட்டார். உங்களை தான் தேடிப் போனோம். அங்கே இல்லைன்னு சொன்னாங்க. எங்கே சார் போனீங்க? ஒரு முக்கியமான வேலை இருந்தது. இப்பத்தான் எந்திரிச்சு ஆபீஸ் ரூமுக்கு போனேன். அப்போ கதவை தட்டற சத்தமும் பேச்சு குரலும் கேட்டது. என்னன்னு பார்க்கலாம்னு வந்தேன். போய்ச் சொல்லுகிறாரா? முகத்தை கூர்ந்து பார்த்தான். கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏதாவது முக்கியமான விஷயமா நிரஞ்சன்? அனுவையும் இந்த நேரத்தில வாங்க, உங்க ரூமில உட்கார்ந்து பேசலாம். அறைக்குள் வந்தவுடன் நடந்தது முழுவதையும் கமா புல் ஸ்டாப் விடாமல் சொன்னான். கேட்டவுடன் மோகன் முகம் கருத்தது. அனு பயத்துடன் நிரஞ்சனையே பார்த்து கொண்டிருந்தாள். இதுக்கெல்லாம் பார்த்திபன் தான் காரணம்னு நீங்க சொல்றீங்களா? குத்துக்கோடு. வேற விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க கேட்டுக்கறேன். அன்னைக்கு ரூமில புகுந்து என்னை தாக்கினதுக்கு சாட்சியோட நிரூபிச்சேன். இன்னைக்கு பார்த்திபன் நடுராத்திரில போனதை பார்த்த பின் தொடர்ந்து போன பிறகுதான் அந்த சம்பவம் நடந்தது. வந்து பார்த்தா பார்த்திபனை இன்னும் காணலை. இதுக்கு என்ன சொல்றீங்க? உங்களை கொல்றதனால பார்த்திபனுக்கு என்ன லாபம்? அவனது திட்டத்தை நான் கண்டுபிடிச்சிருவேனோங்கிற பயமா இருக்கலாம். இன்னும் வேறு சில காரணங்கள் கூட இருக்கலாம் என்றவாறு அனுவை பார்த்தான். ஏன் அது பேயா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல அந்த சாபத்தை பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நடந்த சம்பவங்களை பார்க்கும் போதும் எனக்கு இது மனிதனின் வேலைன்னு தான் பட்டது. அப்படியே பேயா இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத என்னை எதுக்கு கொல்ல பார்க்கணும்? மோகனுக்கு இதற்கான விடை தெரியவில்லை. அனு வேறு மாதிரி யோசித்தாள். நிரஞ்சன் என்னை திருமணம் செய்து விட்டால் அவரும் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவராகி விடுகிறார்.
அதனால் அந்த சாபம் அவரையும் துரத்தி இருக்கலாம். ஒருவேளை நிரஞ்சன் சொன்னபடி பார்த்திபனாகவும் இருக்கலாமோ? மோகன் யோசித்துவிட்டு, ஆல் ரைட் நிரஞ்சன். முதல்ல பார்த்திபன் வரட்டும். அவன் இதுக்கு என்ன சொல்றான்னு பார்ப்போம். உண்மையாகவே அவன் தான் இத்தனை குழப்பத்திற்கும் காரணம்னா அவனை உடனே போலீஸ்ல ஒப்படைக்க நான் தயாரா இருக்கேன் என்றார். நன்றாக விடிந்துவிட்ட பிறகும் பார்த்திபன் வரவில்லை. அவன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. சில இடங்களில் விசாரித்து பார்த்தார்கள். எங்கும் இல்லை. இதற்குள் பகல் 10 மணிக்கு மேலாகிவிட்டது. வேலைக்காரர்களை அழைத்து நாலா பக்கமும் தேடி பார்க்க சொன்னார்கள். நேரம் ஆகிக் கொண்டிருந்தது. மதியம் 3 மணிக்கு மேல் ஒரு வேலைக்காரன் அவசரமாக ஓடி வந்தான். பார்த்திபன் ஐயா காட்டுக்குள்ளே செத்துக் கிடக்கிறார், உடம்பெல்லாம் குதிரை மிதிச்ச காயம். பார்த்திபன் செத்துக் கிடந்தான். 10. விஜய் செத்துக் கிடந்த அதே இடத்தில் கை கால்கள் தாறுமாறாக விரித்து போட்டு சட்டையில் பல இடங்களில் கிழிந்து இரத்தமும் மண்ணும் உடல் முழுவதும் அப்பிப்போய் பரிதாபமாக செத்துக் கிடந்தான். சுற்றிலும் குதிரையின் குளம்பு தடயங்கள், வேறு எந்த தடயமும் தென்படவில்லை. இதற்குள் விஷயம் தெரிந்து ஊர் முழுக்க கூடியிருந்தது. மோகன் நிரஞ்சனை பார்த்த பார்வையில் ஏகப்பட்ட கேள்வி கணைகள் தெரிந்தன. நிரஞ்சன் தர்ம சங்கடத்தோடு தலையை கவிழ்த்து கொண்டான். அனு பார்த்திபனின் உடல் கிடந்த அலங்கோலத்தை பார்த்து பயத்துடனும் படபடப்புடனும் நிரஞ்சன் கைகளை யாருக்கும் தெரியாமல் அழுத்தினாள். நிரஞ்சனுக்கு அது தான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அன்று இரவு நிரஞ்சனுக்கு தூக்கமே வரவில்லை. பார்த்திபன் சாவு அவனை உறுத்திக் கொண்டே இருந்தது. பார்த்திபன் இதற்கெல்லாம் காரணம் இல்லை என்று தன் சாவின் மூலம் உறுதிப்படுத்தி விட்டான். அவன் இல்லாவிட்டால் வேறு யார்? யோசித்துப் பார்த்தான். ஒன்றும் புலப்படவில்லை. முதல் நாள் இரவு நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையையும் ஆரம்பத்திலிருந்தே மனத்திற்குள் ஓட்டி பார்த்தான். சாபத்தை நம்ப வேண்டாம். மோகினி பேய் வடிவத்தில் ஒரு பெண் வந்திருக்கலாம். குதிரை மேல் வந்த கருப்பு உருவம் கூட மனிதனாக இருக்கலாம். ஆனால் வானத்தில் தோன்றிய குதிரை திடீரென்று வானில் மறைந்தது எப்படி? செந்நிற புகைமூட்டம். இதற்கெல்லாம் என்ன விடை? யோசித்தான். மூளையை கசக்கி நடந்தது அத்தனையையும் நினைவுபடுத்தி பார்த்தான். திடீரென்று அவனுக்கு உதிக்க ஆரம்பித்தது. அடுத்த வினாடியே எழுந்து வெளியே நிறுத்தி இருந்த தன்னுடைய காருக்கு வந்தான். காருக்குள் தேடினான். அவன் தேடிய பொருள் அடுத்த சில நிமிடங்களுக்குள் கைகளில் கிடைத்தது. அதை கூர்ந்து பார்த்தான். விளக்கம் கிடைத்தது. மறுபடி தன்னுடைய அறைக்கு வந்து யோசித்தான். காட்டில் நேற்று தன் காலை சுட்ட பொருளையும் அணுவுடன் காட்டுக்குள் சென்றிருந்த போது எடுத்த பொருளையும் எடுத்து பார்த்தான். கதைக்கான விளக்கம் கிடைத்து விட்டது. இது சரிதானா என்று உறுதிப்படுத்தி விட்டால் கதாநாயகனை பிடித்து விடலாம். நிரஞ்சனுக்கு நம்பிக்கை பிறந்தது. மறுநாள் மோகன் அறையில் நிரஞ்சன் பேசிக் கொண்டிருந்தான். மோகன் மிகவும் விரக்தியுடன் இருந்தார். பார்த்திபனை சந்தேகப்பட்டீங்களே, இப்போ என்ன சொல்றீங்க? நிரஞ்சன்: சாரி சார், அந்த நேரத்திலே எனக்கு இருந்த குழப்பத்தில் சரியா ஊகிக்க முடியலே. கூடிய சீக்கிரம் உண்மை குற்றவாளியை கையும் களவுமாய் பிடிக்கத்தான் போகிறேன். அதுக்குள்ளே நாங்க ஒவ்வொருத்தராக செத்துப் போவோம் என்று நினைக்கிறேன். இனி ஒரு கொலை நடக்கும் முன் அந்த கொலைகாரனை நான் பிடிக்காவிட்டால் இந்த தொழிலுக்கே முழுக்கு போட்டு விடுகிறேன். நிரஞ்சன்: இப்போ எனக்கு வேறு எந்த நினைப்பும் இல்லை. சாபம்தான் இது. எங்க வம்சத்தை அடியோடு ஒழிச்சாத்தான் கோதை நாச்சி ஆன்மா சாந்தி அடையும் போல. பேசாமல் இந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு மெட்ராஸுக்கு போய் குடியேறி விடலாம் போல தோணுது. தயவு செய்து கொஞ்சம் பொறுங்க. எனக்கு சில விஷயங்களை தெளிவு படுத்துறதுக்காக சென்னைக்கு போக வேண்டி இருக்கு. ஒரு வாரத்திலே வந்துடுவேன். கண்டிப்பா ஒரு முடிவோடதான் வருவேன். அது வரைக்கும் நீங்க பொறுத்திருங்க. சென்னைக்கு கிளம்புவதற்கு முன் விடை பெற்றுக் கொள்ளும் சாக்கில் அனுஷாவை தன்னுடைய அறைக்கு வரச் சொன்னான். உள்ளே வந்த அனுவிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். 5 நிமிட நேரமாக அவள் அழகையே பருகியவாறு இருந்தான். என்ன நிரஞ்சன், விழுங்கற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? பேசுங்களேன். சுவாதி திருநாள் என்ற மலையாள படம் பார்த்திருக்கிறியா அனு? அதிலே மகாராஜா ஒரு தாசி பெண்ணை தன்னுடைய அறைக்கு வரச் சொல்லுவார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளோட ஒவ்வொரு அங்கத்தையும் தனித்தனியா பார்த்து ரசிப்பார். பிறகு ஒண்ணுமே சொல்லாமல் போகச் சொல்லிடுவார். அது மாதிரி நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுது? உன் ஒவ்வொரு அங்கத்தையும் தனித்தனியாக கடிச்சு திங்கணும் போல இருக்கு. ஐயோ, நான் மாட்டேன். எனக்கு தாங்காது. இனி ஒரு நிமிடம் கூட உங்க பக்கத்திலே இருக்க மாட்டேன் என்று ஓடுவது போல் பாவ்லா காட்டினாள். நிரஞ்சன் அவசரமாக அவள் கையை பிடித்து இழுத்து தன்னுடன் இறுக அணைத்தான். பிறகு அவள் காது மடலை கடித்தான். அவள் கூச்சத்தில் நெளிந்தாள். அவன் மெதுவாக கிசுகிசுத்தான். நீ ரொம்ப அழகா இருக்க அனு. போய்ச் சொல்லாதீங்க. எனக்கு ஒரு பழைய கவிதை நினைவுக்கு வருது அனு. அதிலே வள்ளலை புகழ்ந்து பாடும்போது கற்பகத்தரு, காமதேனு, சங்கநிதி, பதுமநிதி, சிந்தாமணி எல்லாம் படைச்சு கை பழகிய பின்னால்தான் பிரமன் உன்னை படைத்திருப்பான்னு இருக்கு. உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்னவாம்? உலகத்திலேயே ரொம்ப அழகான பெண்ணை படைக்கணும்னு பிரமன் நினைச்சானாம். அதுக்கு முன்னாலே ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, ரதி, ஹெலன், கிளியோபாட்ரா, மர்லின் மன்றோ, டி. ஆர்.
ராஜகுமாரி சிலுக்கு கீர்த்தி சுரேஷ் னு படைச்சு கை பழகின பின்னாடி உன்னை படைச்சிருப்பானோன்னு தோணுது. சி போங்க. வெட்கத்துடன் முகத்தை மறைத்து கொண்டாள். இந்த அழகு சிலையை பிரிஞ்சு ஒரு வாரம் இருக்கணுமேன்னு தான் கவலையா இருக்கு. நிரஞ்சன் இது கொலைதான்னு நீங்க நினைக்கிறது சரியாயிருந்தால் எனக்குத்தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இது நிஜமாகவே சாபம்னு இருந்தால் என்னாலே உங்களுக்கும் அந்த ஆபத்து வந்துடுமோன்னு பயமா இருக்கு. நிரஞ்சன் அவளை தட்டி கொடுத்து ஒன்னும் பயப்படாதே. ஒரு வாரத்திலே நல்ல முடிவோடு வர்றேன். ஒரு வாரம் நிரஞ்சன் ஓய்வின்றி காணப்பட்டான். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டில் சில பொருட்களை ஆராய்ந்து தரச் சொன்னான். போலீஸ் டி.ஜி.பி. யை சந்தித்து சில விவரங்களைச் சொன்னான். அவர் மூலமாக சில அதிகாரிகளை சந்தித்து விவரம் கேட்டறிந்தான். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டில் இருந்து வந்த அறிக்கை அவன் நினைத்தது மாதிரியே இருந்தது. ஒரு முக்கியமான இடத்திலிருந்து கிடைத்த செய்தி அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மறுபடியும் டி.ஜி.பி. யை சந்தித்து சில ஆதாரங்களைச் சொன்னான். விஜய், பத்மா, பார்த்திபன் இறந்த விவரங்களையும் சில புகைப்படங்களையும் காட்டினான். பிறகு தன்னுடைய திட்டத்தைச் சொன்னான். டி.ஜி.பி. அதற்குச் சம்மதித்தார். மறுவாரம் புலிக்கோட்டை பங்களாவிற்கு வந்த பொழுது அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைத்தது. பங்களாவில் மோகன் இல்லை. அவர் மனைவியும் இல்லை. வேலைக்காரர்கள் முகத்தில் சோகம் தெரிந்தது. அனு அவனை பார்த்தவுடன் ஓடிவந்து மார்பில் சாய்ந்து கேவத் தொடங்கினாள். வேலைக்காரர்கள் சிலர் ஒரு மாதிரியாக பார்த்ததை கூட அவள் கண்டு கொள்ளவில்லை. என்னம்மா இது, என்ன நடந்தது? ஏன் அழற? அண்ணன் மோகனுக்கு என்ன ஆச்சு? பயத்தோடு கேட்டான். குதிரை பேய் அவரை துரத்தி மிதிச்சு. ஐயையோ, அவர் உயிருக்கு நல்ல வேளையா ஒன்னும் ஆகலை. ஆஸ்பத்திரியிலே எடுத்திட்டு போனாங்க. இப்பத்தான் நல்லா குணம் அடைந்து இருக்கார். ஆனால் ஏகப்பட்ட காயம். உடம்பெல்லாம் ரணமாயிருக்கு. இனி நாங்க இங்கே இருக்க மாட்டோம். இந்த வீடும் வேண்டாம். இந்த ஊரும் வேண்டாம். இந்த சொத்தும் வேண்டாம். .1 நிரஞ்சன் மருத்துவமனைக்குச் சென்று மோகனை பார்த்தான். அங்கே மோகன் அசந்து போய் படுத்திருந்தார். உடம்பில் பல இடங்களில் காயத்திற்கு மருந்து போட்டிருந்தார்கள். முகம் சோர்வாக இருந்தது. பக்கத்தில் சோகத்துடன் அவர் மனைவி உட்கார்ந்திருந்தாள். மோகன், எப்படி இது நடந்தது? நீங்கள் இரவு நேரத்தில் வீட்டை விட்டே போக வேண்டாம் என்றிருப்பீர்களே. எப்படி நடந்தது? எனக்கு என்ன நடந்ததுன்னே சரியா நினைவுக்கு வரலே. நடுராத்திரி இருக்கும். நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆள் என்னை எழுப்பின மாதிரி இருந்தது. முழிச்சு பார்த்தேன். மங்கலாக தெரிஞ்சுது. அந்த உருவம் ஒரு சாயலுக்கு செத்துப்போன என் தம்பி விஜய் மாதிரி இருந்தது. ஒரு சாயலுக்கு உங்களை மாதிரியும் இருந்தது. என் கையை பிடிச்சு எங்கோ வரச் சொன்னது. எனக்கு இது கனவா நினைவான்னு புரியலே. எந்திரிச்சு நின்னா மயக்கம் வர்றா மாதிரி இருந்தது. அந்த உருவம் என் கையை பிடிச்சு கூட்டிக் கொண்டு போச்சு. கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு தொடர்ந்தார். ஒற்றை மேற்கோள்குறி. வீட்டுக்கு வெளியே வந்தோம். அந்த உருவம் என்னை காட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போச்சு. நான் கனவுதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது காடுன்னு தெரியுது. எனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியுது. இருந்தாலும் ஒரு மாதிரி மயக்கமாயிருந்ததினாலே என்னாலே அதிகிட்டே இருந்து உதறிட்டு வர முடியலே. திடீர்னு வானத்திலே குதிரை கனைக்கிற மாதிரி சத்தம் கேட்டது. ஏறிட்டு பார்த்தேன். குதிரை பேய் என்னை கொல்றதுக்காக வானத்திலே இருந்து ஓடி வருது. உடனே உயிருக்கு வந்த பயத்திலே திக்கு தெரியாமல் ஓட ஆரம்பிச்சேன். மயக்கத்திலே கால் தள்ளாடிச்சு. அப்போ குதிரை என்னை இடித்து தள்ளியது. அவ்வளவுதான் தெரியும். பிறகு ஆஸ்பத்திரியிலே தான் கண்ணை முழிச்சேன். இவ்வளவு நேரம் பேசிய களைப்பில் மூச்சு வாங்கினார். வீட்டை காலி பண்ணப் போவதாக அனு சொன்னாளே. வீடு மட்டுமில்லை நிரஞ்சன், ஊரை விட்டே போயிடலாம்னு இருக்கோம். இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்குங்க. இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டறேன். நீங்க முடிவு கட்டறதுக்குள்ளே எங்க குடும்பமே முடிவடைஞ்சு போயிடும் போல இருக்கு. சார் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. நீங்களும் உங்க மனைவியும் இந்த ஹாஸ்பிடலை விட்டு வெளியே போகாமல் இருங்க. உங்க பாதுகாப்புக்கு நான் இப்பத்தான் ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன். அனு மட்டும் என்னோடு உங்க பங்களாவிலே இருக்கட்டும். ஒரே ஒரு வாரம் மட்டும். அதுக்குள்ளே இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சிடறேன். அனுவை அபாயத்துக்குள்ளாக்க நான் விரும்பலே நிரஞ்சன். அவள் உயிருக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். அப்படி ஏதாவது ஆபத்து வந்தால் அதுக்கு முன்னாடி என் உயிர் போய்விடும். சரிதானா? உங்க உயிரைப் பத்தி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு அனுதான் முக்கியம். அவள் விஷயத்திலே நான் ரிஸ்க் எடுக்க தயாராயில்லை. சாரி மிஸ்டர் நிரஞ்சன். அண்ணா ஒரு வாரம்தானே கேட்கிறார். முயற்சி பண்ணி பார்ப்போமே. இவர் சொல்கிற மாதிரி இது எவனோ ஒரு வஞ்சகன் வேலைன்னா அதுக்கு நாம ஒரு முடிவு கட்டலேன்னா இதை விட்டு எந்த ஊருக்கு போனாலும் நமக்கு ஆபத்து தான் என்றாள் அனு. எனக்கு என்னவோ அந்த சாபம்தான்னு தோணுது என்றவர் சிறிது நேரம் யோசித்தவாறு இருந்தார். பிறகு கே அந்த வழியிலேயும் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆனால் நிரஞ்சன், கண்டிப்பாக ஒரே ஒரு வாரம் தான். அதுக்கு மேலே அணு விஷயத்திலே நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. நிரஞ்சன் அடுத்து ஒரு வினாடி கூட வீணாக்காமல் சுறுசுறுப்பாகச் செயல்படத் தொடங்கினான். போலீஸ் அதிகாரிகளைச் சந்தித்தான். காட்டிலாக அதிகாரிகளை கலந்து பேசினான். இன்னும் சிலருடன் கைபேசியில் தொடர்பு கொண்டான்.
அன்று மாலை அனுவுடன் தனியாக பேசி தன்னுடைய திட்டத்தை விவரித்தான். அனு, இந்த நிமிஷத்திலிருந்து நாம் நெருங்கி பழகிறது இந்த ஊர்லே ஒவ்வொருத்தருக்கும் தெரியும்படியாக இருக்கணும். நம்ம கல்யாணம் அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறப் போவதாக இங்குள்ள வேலைக்காரர்களுடன் பேசி புருடா விடு. அவர்கள் மூலமாக நாடு பூரா பரவணும். எதுக்கு? உன்னை கல்யாணம் பண்றதனாலே நானும் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவனாக ஆயிடறேன். அந்தச் சாபம் என்னையும் தொடரலாம். அதாவது அந்த ஆபத்துக்கு என் மீதும் ஒரு கண் விழும். பிறகு இன்றிலிருந்து தினமும் இரவு காட்டுக்கு வேட்டைக்குச் செல்கிறோம். விஜய் இருந்த அதே மரத்தில் பரன் கட்டச் சொல்லி சரவணன், கருணாகரன் 2 பேர்கிட்டேயும் சொல்லிவிட்டேன். ராத்திரி 10 மணிக்கு மேலே ஜீப்பை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள்ளே போறோம். இரவு முழுக்க பரன் மேலே இருக்கிறோம். என்ன? அனு பேசாமல் இருந்தாள். பயமா இருக்கா அனு? அனுவுக்கு விஜயும் பார்த்திபனும் விழுந்து கிடந்த கோலம் நினைவுக்கு வந்தது. நான் இருக்கும்போது எதுக்கு பயப்படறே அனு என்றவாறு அவளை மெதுவாக அணைத்து கொண்டான். அவள் முகம் இன்னும் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. குத்துக்கோடு. கமான் சியர் அப். என்ன அனு, சிரி. எங்கே? உன்னை சிரிக்க வைக்கணும்னா? ஆன். லேடிஸ் காலேஜ்லே ஒரு விழா. ஒரு புரொபசர் பேசிட்டு இருந்தாராம். அதாவது அருன்னு அறுத்திட்டு இருந்தாராம். சில பெண்கள் கேலியா கை தட்டி பார்த்திருக்காங்க. அவர் நிறுத்தற மாதிரி தெரியலையாம். அப்போ ஒரு பெண் ஒரு தாளை கிழிச்சு அவசரமா 4 வார்த்தை மட்டும் கிறுக்கி அவர் கையில் கொண்டு போய் கொடுத்திருக்கிறாள். அதை படிச்சு பார்த்த மறுநிமிடமே பேச்சை முடிச்சிட்டு உட்கார்ந்துட்டாராம். உடனே ஒருத்தி அந்த பெண்ணை கேட்டாளாம். என்னடி மந்திரம் ஏதாவது எழுதினியா? அவர் உடனே பேச்சை நிறுத்திட்டாரே ன்னு. அவள் தான் எழுதியதை சொன்னாளாம். என்ன தெரியுமா? அனு ஆவலுடன் பார்த்தாள். உங்க பெயிண்ட் ஜிப் திறந்திருக்கு. சி என்றவாறு சிரித்தாள். அன்று இரவு காட்டிற்குள் சென்று பரனில் ஏறி காத்திருந்தார்கள். நிரஞ்சன் கையில் துப்பாக்கியுடன் கண்களை இமைக்காமல் சுற்றிலும் நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தான். எதுவும் நடக்கவில்லை. அடுத்து வந்த இரவுகளிலும் ஒன்றும் நிகழவில்லை. 5 நாட்கள் கடந்து விட்டன. இரவு முழுக்க அவர்கள் கொட்ட கொட்ட விழித்திருந்ததுதான் மிச்சம். நிரஞ்சன் எதிர்பார்த்த நிகழ்ச்சி ஒன்று கூட நடக்கவில்லை. இரவில் சில காட்டுமிருகங்கள் அவ்வப்பொழுது பரன் அருகே வந்து எட்டி பார்க்கும். அவற்றை பயமுறுத்துவதற்காக நிரஞ்சன் துப்பாக்கியால் சுடுவான். அந்த வெடிச்சத்தத்தில் காட்டையே அதிரச் செய்வது போல் அவைகள் மிரண்டு ஓடும். வேறு குறிப்பிடும்படியாக எதுவும் நடைபெறவில்லை. நிரஞ்சன் சோர்ந்து போனான். முகத்தில் தோல்விகளை தட்டுப்பட ஆரம்பித்தது. இன்னும் 2 நாட்கள் தான். இதற்குள் ஒன்றும் நிகழவில்லை என்றால் மோகன் ஊரை விட்டு வெளியேறுவதை தடுக்க முடியாது. அவனது ஊகங்களுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். 6வது நாள் இரவு காத்திருந்தார்கள். மணி 12க்கு மேல் ஆகி இருந்தது. எங்கோ ஒரு நரி ஊளையிடுவது கேட்டது. சில்வண்டுகளின் இரைச்சல். காடு அமைதியுடன் கருப்பையும் போர்த்திக் கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்த அனு சோர்ந்து போயிருந்தாள். அவள் முகத்தில் நம்பிக்கை அற்று போயிருந்தது. கண்களில் களைப்பும் முகத்தில் எரிச்சலும் தெரிந்தது. போரடிக்குதா அனு? எரிச்சலடிக்குது. வீணான வேலைதான்னு தோணுது. நம்பிக்கை இழக்காதே அனு. உற்சாகமாக இரு. களைப்பும் எரிச்சலும் தெரியாது. நாம என்ன சினிமாவா பார்க்கிறோம் உற்சாகம் காட்டி இருப்பதற்கு? இந்த இருட்டிலே நடுக்காட்டிலே கொட்ட கொட்ட முழிச்சிட்டு. ஒரு ஜோக் சொல்லட்டுமா? வேண்டாம். நீங்க அந்த மாதிரி ஜோக் தான் சொல்லுவீங்க. இந்த நேரத்திலே அதுதான் தேவையா? இந்த நேரத்திலேதான் அது தேவை. முதல்லே வேற ஜோக் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆசைப்பட்டு கேட்கிறதை பார்த்தால் அந்த மாதிரி ஜோக் தான் சொல்லணும். வேண்டாம் வேண்டாம், நான் ஒன்னும் ஆசைப்படலே. இருந்தாலும் அனுவின் முகத்திலே ஆர்வம் தெரிந்தது. நிரஞ்சன் அவளது அழகு கன்னத்தை பிடித்து நிமிண்டினான். இதுதான் ஜோக்கா? ஜோக் சொல்றதுக்கு முன்னாடி சில சடங்குகள் செய்யணும். என்ன சடங்கு? முதல்லே இந்த கன்னத்தை கிள்ளணும். பிறகு இந்த உதட்டை கிள்ளணும். பிறகு இந்த. அவள் கையை தட்டி விட்டாள். உங்க ஜோக்கும் வேண்டாம். ஒன்னும் வேண்டாம். நான் வீட்டுக்கே போயிடறேன். பொய்யாக எழுந்தவளை இழுத்து உட்கார வைத்தான். கோவிச்சிக்காதே, சொல்றேன். ஒரு நாள் ஒரு போலீஸ்காரன் ராத்திரி நேரம் ரவுண்ட்லே இருந்திருக்கான். ஒரு இருட்டான சந்துக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் வந்திருக்கு. டார்ச் அடிச்சு பார்த்திருக்கான். ஒரு இளம் பெண் அரை குறை ஆடையோடு சுவரிலே சாய்ஞ்சிட்டு இருந்திருக்கிறாள். முக்கியமான இடங்களிலே ஆடை விலகி இருக்கு. அவள் கண்களை மூடிக்கொண்டு வாயிலே இருக்கிற சூயிங்கம்மை ரசிச்சு மென்னுகிட்டு இருக்கா. போலீஸ்காரர் அவள் பக்கத்திலே வந்து முகத்திலே டார்ச்சு அடிச்சு, ஏய் இங்கே தனியா என்ன பண்ணிட்டிருக்கே ன்னு கேட்டிருக்கார். அவள் உடனே முழிச்சு பார்த்து, போயிட்டனா ன்னு கேட்டாளாம். யூ அவன் நெஞ்சில் குத்தினாள். அனு. அப்பொழுது அந்த பாட்டுச் சத்தம் கேட்கத் தொடங்கியது. நிரஞ்சன் உஷாரானான். அனு திகிலுடன் அந்த திக்கில் நோக்கினாள். தூரத்தில் ஒரு பெண் தலை விரி கோலமாக வருவது தெரிந்தது. அனு பயத்துடன் நிரஞ்சனை ஒட்டி உட்கார்ந்து கொண்டாள். பாடிக்கொண்டே வந்த பெண் பிறகு அவர்களை பார்த்து ஏதோ சாபமிட்டாள். பிறகு செந்நிற புகை கிளம்பியது. அதற்குள் மறைவது தெரிந்தது. இதனை பார்த்து நெஞ்சு படபடத்த அனுவை மெதுவாக உலுப்பினான். பிறகு காதில் ஏதோ சொன்னான். உடனே அனு காடே அதிரும்படியாக அலறினாள். இனி நான் இங்கே இருக்க மாட்டேன். கோதை நாச்சி ஆவி என்னை கொல்ல வந்திருக்கு. எனக்கு பயமாயிருக்கு.
நான் வீட்டுக்கு போகிறேன் என்றவாறு பரனிலிருந்து இறங்க ஆரம்பித்தாள். அனு சொன்னால் கேள், ஒண்ணும் வராது, பயப்படாதே, நான் இருக்கேன் என்று கத்தியபடி நிரஞ்சனும் பரனிலிருந்து இறங்கினான். அனு இறங்கி காட்டுக்குள்ளே ஓடினாள். நிரஞ்சனும் அவள் பின்னாடி ஓடினான். அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு வெடிச்சத்தம். சற்று நேரத்தில் வானத்தில் வேட்டு செந்நிற புகை கிளம்ப அதனுள்ளிருந்து ஒளிப்பிழம்பாய் ஒரு குதிரை வானில் மிதப்பது தெரிந்தது. அனு பயந்து போய் நிரஞ்சனுடன் கட்டிப்பிடித்து கொண்டாள். குதிரை நீண்ட தூரத்தில் காட்டில் இறங்கிய சமயம் மறைந்தது. அடுத்த வினாடி தூரத்து புதர் அருகே சிவப்பு நிற புகை கிளம்ப அதிலிருந்து குதிரையும் அதன் மேல் கருப்பு உருவமும் வெளிப்பட்டன. குதிரை அவர்களை நோக்கி பாய்ந்து வருவது தெரிந்தது. நிரஞ்சன் சுட்டான். குண்டுகள் அதன் மீது படவில்லை. நிரஞ்சன் அனுவை இழுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஓடி நின்று கொண்டான். அனு படபடப்பாக, நிரஞ்சன் வாங்க, ஜீப்புக்கு ஓடிடலாம், குதிரை நம்மை கொல்ல வருது என்றாள். நிரஞ்சன் அசையவில்லை. குதிரை ஆவேசத்துடன் அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது. இருவரும் நிற்கும் இடத்தில் இருந்து 10 அடி தூரம் நெருங்கிய பொழுது தரை திடீரென்று சரிய குதிரையும் அந்த உருவமும் ஒரு பள்ளத்தில் விழுந்தார்கள். மறு வினாடி நிரஞ்சன் விசிலடிக்க காட்டிற்குள் மறைந்திருந்த கும்பல் துப்பாக்கியுடன் அந்த பள்ளத்தாக்கிற்கு ஓடிவந்தார்கள். போலீசையும் காட்டு இலாகாவையும் சேர்ந்த அவர்கள் வேகமாகச் செயல்பட ஆரம்பித்தார்கள். பள்ளத்திற்குள் குதிரையும் அந்த உருவமும் அடிபட்டு கிடந்தார்கள். குதிரை அந்த உருவத்தின் மேல் விழுந்து கிடந்தது. இருவரையும் தூக்கினார்கள். அந்த உருவம் உடல் முழுக்க கருப்பு துணியால் சுற்றி இருந்தது. முகத்தில் இருந்த துணியை விலக்கினார்கள். அவன் யார் என்று தெரிந்ததும் அனு அதிர்ச்சியினால் வீறிட்டாள். அடப்பாவி, கருணாகரா, நீயா இவ்வளவுக்கும் காரணம்? 12. மறுவாரம் புலிக்கோட்டை ஜமீன் பங்களா கலகலப்புடன் காணப்பட்டது. மோகன் உடல் நிலை தேறி தன்னுடைய அறையில் படுத்திருந்தார். கட்டிலின் ஒரு பக்கம் நிரஞ்சனும் மறு பக்கம் அனுவும் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தார்கள். கருணாகரன் எங்க வீட்டிலே வேலைக்கு சேர்ந்து 4-5 வருஷம்தான் இருக்கும். அனாதைன்னு சொன்னான். ரொம்ப அப்பாவியாக தெரிந்தான். பரிதாபப்பட்டு வேலைக்கு சேர்த்தேன். வெகுளி மாதிரி நடந்துப்பான். நாம ஒன்னு சொன்னால் அவன் ஒன்னு செய்வான். எங்க அறைக்கு வெளியே சுவற்றிலே சாய்ஞ்சு கிட்டு பிரமை பிடிச்சவன் மாதிரி இருப்பான். அறை லூசுன்னு நினைச்சு நாங்க அவனை ஒன்னும் சொல்றதில்லை. அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு என்னாலே நம்பவே முடியலே. வெகுளி மாதிரி நடிச்சு உங்க ஒவ்வொருவர் செயலையும் கவனிச்சிட்டே வந்திருக்கான். சமயம் பார்த்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற நினைச்சிருக்கான். அவன் யாருன்னு உங்களுக்கு சொன்னேனே, நினைவு இருக்கா? எங்க அப்பாவுக்கு பெண்கள் விஷயத்திலே சபலம் அதிகம். எத்தனையோ வப்பாட்டிங்க. அதிலே ஒருத்திக்கு பிறந்த மகன்னு சொன்னீங்க. எங்க குடும்பத்தை பற்றிய சாபம் இந்த ஊர்லே எல்லோருக்கும் தெரியும். அதை பயன்படுத்தி கொண்டு எங்க குடும்பத்தை பூண்டோட அழிச்சிட்டால் வாரிசு இல்லைங்கிற நிலைமை வரும்பொழுது இவனோட அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் இருந்த தொடர்பை நிரூபிச்சு இந்த சொத்தை அடையலாங்கிற எண்ணத்திலேதான் சொன்னீங்க. இதிலே கடிகலிங்கம் எப்படி வந்தார்? கருணாகரனை பிடிச்ச செய்தியை கேள்விப்பட்டு கடிகலிங்கம் தலைமறைவாகி விட்டார். முந்தா நாள் மெட்ராஸ்லே அவரை பிடிச்சு கொண்டு வந்தாங்க. அவர் மூலமாக நிறைய விஷயம் தெரிஞ்சது. சொல்லுங்க, கடிகலிங்கம் உங்க பக்கத்து எஸ்டேட்காரர். அவருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட எல்லை பிரசினையிலே கோர்ட் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கிய உடனே அவருக்கு ஆத்திரம். அந்த சமயத்திலே கருணாகரன் அவரை பார்த்து தான் யார் என்பதையும் தனக்கு இந்த சொத்து சேருவதற்கு உதவும் படியும் கேட்டிருக்கான். கருணாகரனோட மூளையும் கடிகலிங்கத்தோட பண உதவியும் சேர்ந்துதான் இந்த போய் நாடகம் பிரமாதமாக நடக்கத் தொடங்கியிருக்கு. எப்படி? அதனாலே அவருக்கு என்ன லாபம்? உங்க குடும்பத்தை ஒழிச்சு கருணாகரனுக்கு அவ்வளவு சொத்து கிடைச்சா எல்லை பிரசினையாக இருந்த இடத்தையும் அதைச் சேர்ந்த எஸ்டேட்டையும் கடிகலிங்கத்துக்கே கொடுத்து விடுவதாக ஒப்பந்தம். அடப்பாவி, இன்னும் கேளுங்க. முதல்லே ராக்கம்மாவை தயார்படுத்தி இருக்காங்க. ராக்கம்மா ஒரு வழியிலே கருணாகரனுக்குச் சொந்தம். அவளை கோதை நாச்சி ஆவியாக நடிக்கச் சொன்னாங்க. பிறகு 2 குதிரை தயார் பண்ணியிருக்காங்க. வானத்திலே குதிரை மிதந்து வந்ததே, அது எப்படி? அங்கேதான் அவங்க மூளை சிறப்பாகச் செயல்பட்டிருக்கு. எஸ்டேட்டில் மருந்து அடிக்கணுங்கிற நோக்கத்துக்காக ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அதை ஓட்டும் பைலட்டை அவர்கள் பக்கம் சேரும்படி செய்து இதை நடத்தி இருக்காங்க. ஹெலிகாப்டர்லே இருந்து குதிரையை கட்டி தொங்க விட்டிருக்காங்க. காப்பர் வயித்திலே ஒரு விளக்கு. இருட்டுக்குள்ளே நடுவானத்திலே அதை போட்டதும் குதிரை மட்டும் பளிச்சுன்னு தெரியும். வேறு எதுவும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சிவப்பு நிற புகையை கிளப்பி இருக்காங்க. அது எப்படி வந்தது? பட்டாசு தயாரிப்பிலே ஸ்மோக் ஒரு வகை இருக்கு. இதை மிலிட்டரியிலே சிக்னலுக்குன்னு பயன்படுத்துவாங்க. கப்பல் ஆபத்திலே இருந்தால் தெரிவிக்கிற முறைக்கும் பயன்படுறதுண்டு. சினிமாவிலே கனவு காட்சியிலே பார்த்து இருப்பீங்களே, அது இந்த மாதிரி புகைதான். அன்னிக்கு காட்டிலே விஜய் இறந்த இடத்திலேயும் ஒரு நாள் நான் ஆபத்திலே இருந்த போது என் காலில் தட்டுப்பட்டதையும் எடுத்து வச்சு ஃபாரன்சிக் லேபிலே கொடுத்தேன். அவங்க ரிப்போர்ட்டிலே பேரியம் நைட்ரேட், சால்ட்பீட்டர், சல்பர், அலுமினியம் பவுடர், நைட்ரோ செல்லுலோஸ், ஸ்டார்ச், பினைல் அமின் கலந்த கலவை. இதில் சிவப்பு நிறத்திற்காக ரோடமைன் யும் பேரா ரெட்டும் கலந்திருக்குன்னு வந்தது.
அப்புறம்தான் இது யாரோ ஒரு மனிதனோட வேலைன்னு நினைச்சேன். பிறகு நான் காட்டிலே மாட்டிக்கொண்ட போது நடுவானிலே குதிரை மறைஞ்சவுடனே வேறு ஏதோ சத்தம் கேட்குதேன்னு கூர்ந்து கவனித்த போது ஹெலிகாப்டரோ சின்ன விமானமோ செல்லும் ஓசை கேட்டது. அப்போதுதான் கடிகலிங்கம் வீட்டில் எடுத்த கடித உரை நினைவுக்கு வந்தது. அது என்ன? ஹெலிகாப்டர் வாடகைக்கு விடும் நிறுவனத்தின் விலாசம் அடங்கிய கடித உரை. குப்பை கூடையில் நீட்டிக் கிடந்ததை என்னை அறியாமல் கடிகலிங்கத்திடம் பேசிக்கொண்டே எடுத்திருந்தேன். இரண்டையும் இணைத்துப் பார்த்தேன். பார்த்திபன் கொலை செய்யப்பட்ட அன்று நீங்கள் தானே காட்டுக்குள்ளே சிக்கி இருந்தீர்கள். பார்த்திபனை எப்படி கொன்றார்கள்? அது பார்த்திபனுக்கு விரிக்கப்பட்ட வலை நான் தெரியாமல் மாட்டிக்கொண்டேன். எப்ப டி. பார்த்திபன் சபலத்தை ராக்கம்மா பயன்படுத்திக் கொண்டு அன்று இரவு காட்டுக்கு வரச் சொல்லி இருக்கிறாள். இவன் எழுந்து போவதை பார்த்து நான் பின்தொடர்ந்தேன். சற்று நேரத்தில் நான் பின்தொடர்வதை பார்த்த பார்த்திபன் ஒரு இடத்திலே ஒளிந்திருக்கிறான். இது தெரியாமல் நான் காட்டுக்குள்ளே செல்ல நான் பார்த்திபன்னு பேய் நாடகத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே நேரம் பார்த்திபன் நான் யாரோ ஒரு பெண் பின்னால் செல்வதை பார்த்து அந்த பெண் அணுவாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு என்னை பின் தொடர்ந்திருக்கிறான். நான் குதிரையால் அடிபட்டு புதருக்குள் மறைந்தவுடன் பார்த்திபன் பயந்து போய் ஓடி இருக்கிறான். இதை கருணாகரன் பார்த்தவுடன் என்னை தேடுவதை விட்டுவிட்டு பார்த்திபனை விரட்டிக் கொன்று விட்டான். விஜய் மனைவி பத்மா இறந்த அன்று பார்த்திபன் உங்களை தாக்கியதாகச் சொன்னீர்களே, அது உண்மை. பார்த்திபன் என்னை தாக்கியதை மறைந்திருந்து பார்த்த கருணாகரன் பிறகு அவன் அறைக்குள் போய் அவனை அடித்து மயக்கப்படுத்தி இருக்கிறான். நாங்கள் இருவரும் மயங்கிக் கிடப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு பத்மாவை பேய் மாதிரி அழைத்து மாடிப்படியில் தள்ளி விட்டிருக்கிறான். என்னை எப்படி கூட்டிக் கொண்டு போனானாம்? நீங்கள் எந்த காரணத்தைக் கொண்டு வீட்டை விட்டு நகர மாட்டீர்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதனால் நான் இல்லாத சமயம் பாலில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்திருக்கிறான். அது ஒரு வகையான ஹிப்னாடிக் ட்ரக். பிறகு பாதி மயக்கத்தில் உங்களை கூட்டிச் சென்றிருக்கிறான். குதிரையில் அடிபட்டு மயக்கத்தில் கிடந்த உங்களை செத்ததாக நினைத்து விட்டு விட்டான். இல்லாவிட்டால் இந்நேரம் இவ்வளவு விவரங்களையும் நான் உங்கள் மனைவியிடம்தான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலே நிரஞ்சன். வெறும் நன்றி மட்டும் தானா என்றவாறு அனுவை பார்த்தான். அனு முகம் சிவந்தாள். கதை நிறைவு.